இந்த நாளிலும் கூட நம் சபை கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபை இறக்கங்களுக்காக ஆண்டவர் பேசுவோம். நாம் ஆண்டவருடைய அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறது 1 யோவானில் அப்போஸ்தலன் நமக்கு நம்மை பற்றி அவர் சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் கூட்டம்தான் சபை. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறியாதவர்கள் சபை அல்ல. அது ஏதோ மேலோட்டமாய் அறிந்திருக்கிறது அல்ல, நித்திய ஜீவன். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஒன்றான மெய்த்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். இப்போ நாம் சபை கூடி தேவனுடைய அன்பை நாம் அதிகமாக அறிகிறோம். தேவனை இன்னும் அதிகமாய் வேற எதுவும் நாம் அவருடைய அன்பை அதிகமாய் அறிகிறோம். சபை கூடுதலில் வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, சக்கர விதத்தில் தேவ அன்பை நாம் ஆழமாய் அறியணும். அதுதான் நித்திய ஜீவன். நம்ம கடந்த நாட்களில் நான் என் உள்ளத்தில் நினைத்தேன் போன வெள்ளிக்கிழமை அதை உறுதிப்படுத்துமான ஒரு காரியத்தை தான் திரும்பவுமாய் நான் இப்போ சொல்லணும்னு நான் யோசிக்கிறேன். தேவனுடைய பலவீனம் நம்மை பலவானாய் மாற்றி இருக்கிறதா? அந்த பலவீனம் ஒரு முறை அல்ல, 70 முறை மன்னிக்க வேண்டும் என்பதை நாம் தேவனுடைய பலவீனம் என்று கண்டுகொண்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்ட கேள்வி, உண்மையாகவே அவர்கள் தான் சீசர்கள். ஒரு ஆழமான விஷயத்தை ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். அங்கே 18ஆம் அதிகாரம் சிறுபிள்ளை போல தாழ்த்துகிறதை குறித்தும், அப்படி தாழ்த்துகிறவர்களுக்கு சபையின் மேல் இருக்கிற அதிகாரத்தை, சிறுபிள்ளை போல தங்களை தாழ்த்தி அவரை ஏற்றி கொண்டுகிற மக்கள் எவரோ அவர்கள் பரலோகத்தில் பெரியவர்கள் என்று சொல்வார். பெரியவனாக இருப்பான் 4ஆம் வசனத்தில் 18 நாளில். அப்படிப்பட்ட மக்கள் ஒன்று கூடி அவர்கள் ஐக்கியமாய் ஒன்றாய் சேர்ந்திருக்கிற அந்த சபைக்கு அவர் கொடுக்கிற அதிகாரம், ஒரு மனுஷனை குறித்து அவர் சொல்லும்போது, சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற ஒருவனை குறித்து அவனை தனியை கடிந்துவிள், அவன் கேட்கட்டால் 2 பேரும் அழைச்சிட்டு போய் சொல், அதற்கும் கேட்காவிட்டால் சபைக்கு தெரியப்படுத்து, அப்படி இல்லாவிட்டால் அவனை அந்நியனும் மாயக்காரணமாய் விட்டுவிடு, உலகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவர்கள் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும் என்கிற பலமான அதிகாரத்தை நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் இப்படி நடக்கும். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடிக்கொள் மத்தியில் இருப்பேன் என்னெல்லாம் அவ்வளவு அதிகாரமாய் சபைக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுத்து பேசி கொண்டிருந்த போது, நாமும் அதிகாரமுடையவர்களாய் யாரையும் மிரட்டுங்கிறதுக்கா? தேவ அதிகாரம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அதிகாரம். அப்படி அதிகாரமுடையவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது 18, நீங்கள் வீட்டில் போய் மற்ற வசனங்களை வாசிங்க. 21ஆம் வசனம், என் மத்தியில் இருக்கிறேன் என்றார். அப்போது பேதுரு, ஆண்டவரே 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவங்க மத்தியில் இருப்பேன்னு சொல்றீங்களா? அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், அவர் ஒரு தேவையை உணர்ந்திருக்கிறார். சபையில் 2-3 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ 2-3 பேர் ஒருமனமாக இருக்கணுமே. என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை எத்தனை தடவை மன்னிக்கணும்? அதற்கு இயேசு 22ஆம் வசனம், 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவர் நம்மையும் 70 தரம் மன்னிக்கிறதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம்? அது அவருடைய பலவீனம் என்று எடுத்துக்கொண்டோமா? சில இந்த விஷயத்திலாங்க இவன் வீக்கும்பாங்க. சில கேள்விப்பட்டீங்களா? இந்த விஷயத்தில் இவன் வீக்குங்க. ஆண்டவரை அப்படி வீக்காக யோசித்துட்டோமா? அவருடைய பலவீனத்தை 70 தரம் மன்னிக்கிறதே. அல்லது இன்னொரு வசனம் அவளுக்கு வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம், உண்மையாகவே நாம் ஆண்டவரை அறியக்கூடாதபடி
நமக்கு இருக்கிற மன கடினம், மன தடிப்பு. ரோமருக்கு எழுதின நிறுவம் 2ஆம் அதிகாரம். தேவ 4ஆம் வசனம் படிக்கிறேன். தேவ தயவு, அதை நம்ம எப்படி அடைஞ்சிருக்கிறோம்? தேவனுடைய தயவை எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? ஆமாம், அவர் எப்பவும் தயவாக இருக்கிறவர் தான் அப்படின்னு அதை அவருடைய பலவீனமாக எடுத்துக்கொண்டோமா? அல்லது நாம் குணப்படும்படிக்கு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்று அறியாமல் இருக்கிறோம் அந்த தயவை. ஆமாம், அவர் எப்பவும் தயவாக தான் இருப்பார். என்ன செய்தாலும் அவர் நம்ம மேலே தயவாக தான் இருப்பார். அந்த பலவீனத்தை, அவருக்கு அதான் வீக்னஸ். அந்த வீக்னஸ் வச்சு நம்ம எப்படினாலும் நடக்கலாம்னா 7 தரம் எண்ணிலடங்காத தடவை அவர் மன்னிக்கிறதுனால, ஆமாம் அவர் தான் எண்ணிலடங்காத தடவை மன்னித்து விடுவாரே என்று நாம் அதை லைட்டாக எடுக்கிறோமா? என்ன எழுதியிருக்கு? அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் பொக்கிஷத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை, அவருடைய இந்த தெய்வீக குணத்தின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? நம்ம அப்படி வழங்கியிருக்கோம் ஆண்டவரே? ஒரு சபை அப்படி இருந்தது. அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை, சாந்தத்தை அசட்டை பண்ணுகிற ஒரு கூட்டம் இருந்தது. கொரிந்து சபையை பற்றி நாம் அப்படி பார்க்கலாம். அவர்களை ஆதியிலிருந்தே அவர்களை பார்த்தால் அவர்களுக்குள்ளே மனுஷரை பின்பற்றுகிற சுபாவம் இருந்தது. ஒருவன் நான் அப்போலை சேர்ந்தவன் என்றும் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொன்னான். அவர்களுக்குள்ளே விபசாரம் இருந்தது. அவர்களுக்குள்ளே கேஸ் இருந்தது, கோர்ட்டு கேஸ் இருந்தது. புருஷன் மனைவி பிரச்சனை இருந்தது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது. வரங்களை பற்றிய குழப்பங்கள் இருந்தது. எப்படி வரங்களை சபையில் பயன்படுத்துகிறது தெரியாமல் எல்லாம் குழப்பமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு அப்போஸ்தலன் தகப்பனை போல, வேதத்தில் அப்படி நாம் தெளிவாக வாசிக்கிறோம், தகப்பனை போல தேவனுடைய ஆவியில் அவர் நிரம்பி தகப்பனை போல வந்து அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். எவ்வளோ கடிந்து கொண்டார். பின்னாடி அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சார்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 அவர் எப்படி அவர்களுக்காக ஜெபித்தார், எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அவர் நல்ல தகப்பனாய் அவர் எப்படி ஜெபித்து அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார். 8ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே, அவர் வருகை நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு புரிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். தேவ சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். 9ஆம் வசனம், நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையில் உள்ளவர். அவர் உங்களுக்கு ஐக்கியமாக இருக்க செய்வார். இப்படியெல்லாம் அவர்களை உணர்த்தி, அவர்களை புகழ்ந்து, அவர்களுக்கு எத்தனையோ விஷயங்களை பேசி, அதுக்கு எத்தனையோ கடிந்து கொள்வதிலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் குழந்தைங்க, பால் குடிக்கிற குழந்தை. நீங்கள் சீசர் அல்ல, தேவனுடைய ஆலயத்தை கெடுக்குள்ளாய் மாறினீங்க. நீ வீட்டில் போய் வந்து அதிகாரத்தை வாசிப்பார். பவுல் நட்டான், அப்போல்லாம் நீர் பாய்ச்சினால் விளைய செய்கிற தேவனை விட்டு விட்டு மனுஷனுக்கு முன்னாடி சுத்துகிற மதிகட்ட கூட்டம் நீங்கள் குழந்தைகள். இப்படி குழந்தைத்தனமாகவே இருந்து வந்த இந்த ஜனங்கள் நிறைய வாசிக்கலாம்னா நிறைய நேரம் நமக்கு இல்லை. ஒரு பக்கமாய் அவர்களை பற்றி எழுதி விக்கிரக ஆராதனை, விக்கிரத்துக்கு படைக்கப்பட்டது புசிக்கிறதா வேண்டாம், எந்த தெளிவுமே இல்லாத ஜனம். இப்படிப்பட்ட குளறுபடியாக இருந்த ஜனம் இந்த பவுலினுடைய அன்பையும் பவுலினுடைய அந்த தகப்பனை போல உள்ள இருதயத்தையும் அவர்கள் சில வேளைகளை கேலியே செய்தார்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தானம், ஈவு, சுபாவம், தெய்வீக குணங்கள், தேவன் நமக்கு அருளும் ஈவு. நம்ம அதை விளங்கிக் கொள்ளும். ஏதோ நாம் உற்பத்தி செய்கிறதில்ல, நடிக்கலாம், போன இடமெல்லாம் நடிக்கலாம், நல்லவர்களாய் நாம் காட்டலாம். ஆனால் தெய்வீக சுபாவம், தேவன் அருள் ஈவாய் தானமாய் நமக்கு வராவிட்டால் அது நமக்கு நிலைக்காது.
இப்படிப்பட்ட ஜனங்களாய் இவர்கள் இருந்தபோது 2 கொரிந்தியர் அப்படிப்பட்ட ஜனங்களை எவ்வளவோ அருமையான ஸ்தானத்துக்கு அப்போஸ்தலன் கொண்டு வந்தார். தன் வாழ்க்கையினாலும் தன்னுடைய பிரசங்கத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் அப்படிப்பட்ட ஜனங்களை எங்கேயோ உயர்த்தி கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கை தலகீழ மாறி போனது. நீங்க 2 கொரிந்தியர் வாசித்தீங்கன்னா அவருடைய தரம் எவ்வளவோ உயர்ந்தது. ஆனாலும் அந்த ஜனத்துக்குள்ளே கொஞ்சம் ஜனங்கள் அப்படி இல்லை. 13ஆம் அதிகாரம். இப்படி தேவனுடைய அன்பையும் தேவனிடத்தின் அன்பை பெற்று ஜனங்களை நடத்தின, தகப்பனை போல நடத்தின மனுஷர்களையும் அவர்களுக்கு அறியாமல் குழந்தைகளாகவே பழையபடியும் போயிட்டார். ஒரு சிலர், எல்லாரும் இல்லைனாலும் ஒரு சிலர். 13ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சியோட வாக்கினாலே நிலைவரப்படணும். பல காரியங்களை, பல குதர்க்கங்களை பழையபடி ஒரு சிலர் செய்து கொண்டிருந்தார்கள். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது சொன்னது போல உங்களிடத்தில் இருக்க விரும்புகிறவனான மறுபடியும் கர்த்தரால் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதினேன். பாவம் செய்தவங்க ஒருபோதும் என்னிடம் தப்ப முடியாது. அப்படிப்பட்ட தகப்பனை போல, அப்படிப்பட்ட தேவனுடைய வைராக்கியம் கொண்ட ஒரு மனுஷன் அவர் தான் எழுதினார். தேவ வைராக்கியம் கொண்டிருக்கு உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியினால் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அவரோடு இந்த ஜனங்கள் பேசுகிறதை பார். நீ வேற எதையும் மனசில் வைக்காம கேட்கணும். தேவனை தான் நான் சொல்றேன். தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் அல்லது தேவன் பிரைமரி தேவன் தான். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. எப்படி மாறிட்டாங்க தெரியுமா? கிறிஸ்தவ ஜனங்கள் எவ்வளோ தரங்கட்டு இருந்த மக்களுடைய நிலை தரமாய் வந்தது. அவர்கள் அவ்வளவு தரத்துக்கு உயர்த்தினர். தேவ கிருபை, தேவனுடைய தயவு. ஆனால் அந்த ஜனங்கள் அப்போஸ்தலனை பார்த்து கேட்கிறார்கள், கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுறீங்களே, ப்ரூஃப் கேட்குறீங்களே. உங்களிடத்துல தான் பேசுவாரா? மோசையோட கேட்டது போல உங்களை கொண்டு மட்டும்தான் பேசுவாரா? எங்களை கொண்டு பேச மாட்டாரா? பேசுவார், யாரை கொண்டும் பேசுவார். அவர் உங்களிடத்தில் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராக இருக்கிறார். என்னிடத்துல தான் வல்லவராக இருக்கிறாருலாம் ஒன்றும் இல்லை. உங்களிடத்துல பலவீனர் அல்ல, உங்களிடத்துல வல்லவராக அவர் இருக்கிறார். ஆனா அவர் உங்க மூலமாய் ஒன்றை பேச வேண்டும் என்று சொன்னால் நான் அதை இப்படியெல்லாம் தான் வழங்குறேன். நம்ம மூலமாய் அல்லது ஒரு புருஷன் மூலமாய் குடும்பம் நல்லபடியாக ஆக வேண்டும் என்று சொன்னார். ஒரு மனைவி மூலமாய் புருஷன் சரியாய் நடத்துகிறதை நான் சொல்லல, ஆலோசனைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். சபையாருக்கு மூப்பர்களாகிய நாங்கள் ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அடுத்த வசனம் எழுதியிருக்கு, ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும். சிலுவையில் அறையப்பட்டது பலவீனம் அல்ல, பலவீனம் என்று சொல்லுது. அவர் பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டார். என்ன பலவீனம் அது? நம்ம பிசிக்கலா சாதாரணமா யோசிக்கலாம். அவரை அடிச்சு இழுத்து அவரை ரத்தம் சொட்ட ஆக்கி கடைசியா கையை இப்படி தூக்கி போட்டா இப்படி கை போட்டா மாதிரி கிடக்கும், கையை இப்படி தூக்கி போட்டா அப்படி கிடக்கும், தலையை சாயினா இப்படின்னா அப்படி, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் நினைச்சார், அவரை கை வச்சாங்க பாருங்க. அவரை அப்படி பார்த்தா, யாரை தேடுகிறீர்கள்னு கேட்டாங்க. இயேசுவின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னாங்க. என்ன சொன்னா? நான் தான் அதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன நடந்தது சொல்லுமா? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க, சொல்லுங்க சும்மா. எல்லாரும் அதுதான் அவரு, நான் தான் அவருக்கு சொன்ன உடனே அப்படியே எல்லாம் பின்னடி போய் விழுந்துட்டாங்க.
அப்படிப்பட்ட மகிமை பொருந்தின கர்த்தர். அங்கேயே சொன்னார், நான் வேண்டிக் கொண்டால் பரலோகத்திலிருந்து இப்படிதான் அப்படி லேகியோன்களை அனுப்பி எல்லாம் வேண்டிக் கொண்டா காரியங்களெல்லாம் இப்பெல்லாம் செஞ்சிருவாங்க. பட்டயத்தை எடுக்காத பட்டயத்தை உரையில போடு, வாழை எடுக்கிறவன் வாழால் சாவான். நான் வேண்டிக் கொண்டால் இதெல்லாம் நடக்கும். நான் வேண்டிக் கொள்ளல. ஏன் வேண்டிக் கொள்ளல? நம்ம இப்ப ஒரு செய்தி கேட்டோம்னு சொல்லுங்க. கெத்செமனே இதில் ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை தலைவிரித்து ஆடினது. தேவனை எல்லாம் மறந்துட்டான் மனுஷன் செத்த நாள்ல. தகப்பனை மறந்தான். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டான். தெய்வத்தை மறந்தான், பயந்தான். பயம்னு முதல்ல வர்ற இடமே ஆதியாகமத்துல தான், 3ஆம் அதிகாரத்துல தான். பயம் எப்படி வந்தது? பாவத்தினால். இப்படி ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷன் துரத்தப்பட்டு அங்கே அதற்குள்ளே அவன் நுழையாதபடிக்கு சேராபீனை வைத்து காவல் காத்துட்டாங்க. உள்ள விடக்கூடாது. அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட மனுஷனை திரும்ப ஏதேனுக்கு கொண்டு போக, அல்லது தேவ பிரசனத்துக்கு கொண்டு போக, தேவனோடு இணைக்க, தேவனோடு உட்கார வைக்க, தேவனோடு நிற்க வைக்க, அவருடைய சிங்காசனத்துக்கு கொண்டு போய் நிற்க வைக்க கிறிஸ்து வந்து எல்லாம் வேண்டாம் என்று சொன்னார். அவருடைய பலவீனம் என்ன? கெத்செமனே அவர் ரத்தம் அப்படியே வேர்வை இரத்த துளிகளாம் அப்படியே போனது. நொந்து நூலாக்குனாங்க அவருடைய பலவீனம் என்னன்னு நினைக்கிறீங்க? அன்பு. அவருடைய அன்பு தான் அவருடைய பலவீனம். அவர் போனோம்னா உடனே அங்கே இருந்து போயிருக்கலாம். இந்த பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்க வேண்டியதே இல்லை. இந்த துன்பங்கள் எல்லாம் அவர் அனுபவித்திருக்க வேண்டியதே இல்லை. அவர் பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். அவர் கர்த்தர். நீங்க வாங்க, வந்துருங்க அப்படின்னா அவர் போயிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை. நம்மேல் கொண்ட அன்பு தான் அவருடைய பலவீனம். இந்த பிள்ளைகளை விட்டு நான் எங்க போவேன்? கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல கூட்டி சேர்க்க எத்தனை நேரமோ மனதாக இருந்த கர்த்தர் தன் உயிரை கொடுப்பேனே தவிர இந்த குஞ்சுகளை பாதுகாக்காமல் விட மாட்டேன். நம்மளே பார்க்குறோமா இல்லையா? இந்த குஞ்சுகளை நான் பறி கொடுக்க மாட்டேன், என் உயிர் போனால். அப்படிப்பட்ட அன்பின் தெய்வம். அதுதான் அவருடைய பலவீனம். இந்த பலவீனம் அவரை அசட்ட செய்ய வைக்குதா? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரேங்கிறது அவரை அசட்ட செய்ய வைக்குதா? அவர் தான் 7-70 முறை நம்ம மன்னிச்சுருவாரேங்கிறது நம்மளை அசட்ட செய்ய வைக்குதா? இந்த பவுலை பார்த்து அந்த ஜனங்கள் அப்படி கேட்டார். அவருடைய பலவீனத்தை கண்டு அவர் பேசும்போது பேசுகிறார். 12ஆம் அதிகாரம் 14 வசனம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தடவை வர ஆயத்தமாயிருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. தேவனை அப்படி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துக்கிறோமா? அவர் நம்மை வருத்தப்படுத்தவில்லை, நம்முடைய பாவங்களை ஒருவருக்கு காட்டவில்லை. நாம் வேணா பிறருடைய பாவங்களை கூறு போட்டு விற்கிறோம். கண் காணாததை, காது கேட்காததை, மூக்கு நாக்கு காதெல்லாம் வச்சு உருவம் உண்டாக்கி பிறருடைய நற்பெயரை நாம் கெடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றார், நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை, நான் உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். இவர்தான் தேவன். தேவன் என்னத்தை தேடினார்? நம்முடையதையா? நம்முடைய எதையாவது கேட்குறான்? சல்லி காசு? நம்மைத்தான் கேட்கிறோம். மகனே, உன் நெஞ்ச எனக்கு ஆராயும், மோட்ச வாழ்வை தருவேன், அதை நீ வாராயும். ஒன்றும் அடையாது, நீ வந்தா போதும் மகனே. எவ்வளவோ சொத்தை தொலைச்சிட்டு வீணாக்கி நாசமாக்கி வீட்டுக்கு திரும்பின மகனிடத்தில் தகப்பன் எதிர்பார்த்தது என்ன? நீ வந்தா போ, நீ போ, நீ போ. அப்படி உங்களுடையதல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்கிற மன நிறைவுடனே இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர்.
பிள்ளைகளுக்காக எத்தனையோ பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தவர். ஐஸ்வர்யவன் அவர். அவரிடத்துல எல்லா ஐஸ்வர்யம் நிறைவாய் இருக்குது. அந்த ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து நாம திறனாய் கொடுக்கலாம். அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கலாம், அது குறையாது. தயவை கொடுத்து கொண்டே இருக்கலாம், மன்னிப்பை கொடுத்து கொண்டே இருக்கலாம். அவர் கிருபையில் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய சம்பன்னர். எபேசியர் புத்தகத்தில் அவருடைய ஐஸ்வர்யத்தை பற்றி அப்படி எழுதியிருக்கு. அப்படி திவ்ய சுபாவத்தை, அவருடைய ஐஸ்வர்யத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை மட்டும் நாம விசுவாசித்தால் தரித்திரனா இல்லாம எல்லாரையும் மன்னிச்சிட முடியும். நான் அப்படித்தான் ஆழமாய் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். எல்லாரையும், எத்தனையோ தவறு, எவ்வளவோ பெரும் பெரும் தவறுகளை செய்தவர்களை கேள்விப்படும் போதெல்லாம் என்னுடைய இருதயத்தில் அப்படிதான் வரும், மன்னிச்சிடணும் ஆண்டவரை, மன்னிச்சிடணும். உங்களுடைய இருதயத்தில் அவ்வளவு அன்பு இருக்கு, அதை என் உள்ளத்திலே ஊற்றணும். உங்களிடத்தில் தயவு, இரக்கம், சாந்தம், பொறுமை எல்லாம் ஏராளம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் தரித்திரனாய் பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது. உங்க ஐஸ்வர்யத்தை எடுத்து பிறருக்கு கொடுக்கணும். அது கொடுக்க கொடுக்க குறையாதது. அப்படி என்ன ஆகும்? பவுல் பேசுறது போல பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சேர்த்து வைத்தவர். 15 வசனம், நான் உங்களில் எவ்வளவா அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது வேதம். ஆனால் நாம் அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டால், ஆண்டவர் நம்மோட எப்படி பேசுறாங்க? இவ்வளவாய் அன்பு கூர்ந்த என்னிடத்திலே நீ எவ்வளவு குறைவாய் அன்பு கூர்ந்தாலும். சீசர்கள் எல்லாம் அதை செய்தார்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். இயேசு தாம் இந்த உலகத்தை விட்டு போகிறோம் என்பதை அறிந்திருந்தபடியினால், யோவான் 13ஆம் அதிகாரம் நான் இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரியந்தும் அன்பு. அவ்வளோ ஐஸ்வர்ய சம்பந்தர் நம்முடைய ஆண்டவர். அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அவருக்கு தெளிவாக தெரியும். அப்பம் விட்ட ஒருவன் அவரை போய் காட்டி கொடுக்க போகுது. அப்பம் விட்ட ஒருவன் அவரை 3 முறை சத்தியம் பண்ணி சபிக்க போகிறார். அப்பம் விட்டவர்கள் எல்லாரும் அறமுறை நிர்வாணத்தோடு சிலுவையில் தொங்க விட்டு ஓடி போய் கதவை சாத்தி கொண்டு பயந்து கொண்டு இருக்க போகிறார்கள். எல்லாம் அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இல்லை அப்பதான் தெரியுமா? எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாம் எப்படி இருக்க போறாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் எப்படி எழுதியிருக்கு? அவர்களிடம் தம்முடையவரிடத்தில் அனுபவித்தபடியே எப்படி அனுபவித்தார்? அன்னைக்கு ஆதியில் எப்படி அனுபவித்தார்? ஆதியில் இந்த 12 பேரை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி இருந்தார்? ஒருவன் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அவர் மூடி மறைக்கிற அந்த தாய் போல இருக்கிற அந்த மனசையும் ஒருவன் தப்பா எண்ணம் கொண்டான். அந்த பையில போடப்பட்ட பணத்தை திருடினார். அவருடைய பலவீனம்னு அவன் நினைத்து கொண்டார். இப்படி மூடி மறைக்கிறதுனால மூடி மறைச்சிருவார். அதெல்லாம் அவர் அதெல்லாம் வீக்கு. இந்த விஷயத்தில் அவர் வீக்கு. என்ன சொன்னாலும் மன்னிச்சிடுவார். மன்னிப்புன்னு கேட்டால் மன்னிச்சிடுவார். என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவருடைய பலவீனம் என்று இருந்து கொண்டார். அப்படியெல்லாம் பலவீனம். அவருடைய பலவீனம் அன்பு. அவருடைய பலவீனம் என்னை என் பாவங்களை மூடுவது. அவருடைய பலவீனம் தன் ஜீவனை எனக்காக கொடுப்பது. முடிவு பரியந்தம் தம்முடைய இடத்தில் அனுபவித்தார் நம்முடைய ஆண்டவர். அடுத்த வசனம் எழுதியிருக்கு, சீமோன் குமாரனா யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டிருக்க தூண்டிட்டான். அது அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அனுபவித்தார். ஒருத்தருக்கு கூட தெரியாது. சிலருடைய பாவங்கள் ஒருவருக்கு கூட தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு மறந்து போய் பிறருடைய பாவங்களை நீங்கள் அம்பலப்படுத்த நினைக்கிறீர்கள்.
உங்கள் பாவத்தை அம்பலப்படுத்தி இருந்தா என்ன நடக்கணும்னு புரியல. அப்புறம் நடக்காததையும் பார்க்காததையும் கேட்காததையும் கண்ணு மூக்கு வச்சு ஒரு மாதிரி பண்றீங்க. தேவனுடைய தயவு, அன்பு, நீடிய சாந்தம் இவளை அசட்டை பண்ணுகிறோமோ? அல்லது அவர் அதெல்லாம் என்ன இருக்கு, அவருக்கு வீக்னஸ் நினைச்சிட்டு இருக்கோம்? இல்லை, நம்ம மேல கொண்ட அன்பு, அதுதான் அவருடைய பலவீனம். அவர் 13ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளும். ஓடுற ஓட்டத்தில் சும்மா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. உட்காந்து கணக்குபா, உட்காந்து நம்மை நிதானிக்கும். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிற அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடத்தில் பலவீனர் இல்லை, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நீங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுக்கு எதிரான வல்லமையினாலே அவரோடு கூட பிழைத்திருப்போம். அவர் பலவீனத்தினால் சிலுவையில் அறியப்பட்டார். அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செய்திருக்கலாம். கெத்செமனே தோட்டத்தில் அவர் போல போயிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா தூதர்களை கேட்டிருக்கலாம். நம்ம மேல கொண்ட அன்பு தான் அவருடைய பலவீனம். இந்த பலவீனத்தை அசட்டை செய்கிறோமா? இந்த அன்பை பரீட்சை பார்க்கிறோமா? இந்த அன்பு நமக்கு புரியலையா? நாம் கேட்ட மாதிரி அப்படி ஒரு இழி செயல் அல்லது சுயம், நான், எனக்கு, என் ஆசை, என் இச்சை என்று ஒருவன் நடந்து தேவனை விட்டு பிரிந்தால் மனுஷனை தேவனிடத்தில் சேர்க்கிறது இருக்கா? என் சித்தம் அல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்தம். அவர் பரலோகத்துக்கு போகிறது இல்லை. அவர் எப்போதும் பிதாவோடு இருக்கிறார். பூமியில் இருக்கும்போதே சொன்னார், நானும் என் பிதாவும் ஒன்னா இருக்கிறான், தனியா இல்லைன்னு தான் சொன்னார். ஏதோ தனியா இருக்கிற தவிக்கிறது போல யோசிக்க கூடாது. அவர் நானும் என் பிதாவும் எப்போதும் ஒன்னா இருக்கிறோம். நீங்க இப்ப ஒன்னாகணும், அவரோட சமாதானம் ஆகணும்னா என் சித்தம் வேண்டாம் என்று நான், அல்லது நான் இதை விட்டுட்டு நான் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு உண்டு. கொடுக்கும் எடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. நான் கொடுக்கிறேன், எடுக்கலை. உங்கள் மேலே கொண்ட அன்பு, என் ஜனத்தின் மேலே கொண்ட, என் பிள்ளைகள் மேலே கொண்ட அன்பு. அப்படி பார்க்குறோமா? பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய பலவீனத்தை, அப்பா அம்மாவுடைய பொறுமையை, இரக்கத்தை, அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அப்படியா? இல்லை, அது உங்கள் மேலே கொண்டிருக்கிற பாசம், அன்பு, அதுதான் பலவீனம். இப்படி நாமும் அன்புதான் பலவீனம் என்று நான் அறிந்தார். அன்பு மட்டும்தான் பலவீனமானது. பலவீனமானது அதான் தேவபலன். தேவபலன் அன்பு. அது மனுஷனுடைய பார்வையில பலவீனமா இருக்கிறது. இப்படி நாமும் அன்புனால், அப்படி சிலுவையில் நம்ம, அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டவராய் இருந்தோம். ஒவ்வொருவரும், குடும்பமானாலும், பிள்ளைகளானாலும், வேலை ஸ்தலமானாலும், சபையானாலும், எங்கே ஆனாலும் நாம் அன்பு தான் நம்முடைய பலவீனமாக இருக்கணும். அன்பில் பலவீனப்படுகிற மனுஷர்களால் மட்டும்தான் சிலுவையில் அறையப்பட முடியும். பிறருக்காக. சிலுவையில் அறையப்படுதுன்னா தங்களுக்காக அல்ல. அநியாயமாய் பாடுபடுகிறதுல என்ன இருக்கு? அநியாயம் செய்து பாடுபடுகிறதுல என்ன இருக்கு? கீர்த்தி. நன்மை செய்து பாடுபடுகிறது. ஆண்டவரே, என்னுடைய அன்பை பலவீனமாக புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டு போகணும். நான் மறிக்கிறேன், அன்பை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ ஒருவர் இப்படி அன்புனால் பலவீனத்தால், இங்கே எழுதியிருக்கிறபடி அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அந்த சரீர களைப்பினால, அதனால அல்ல, அன்பு நம்மேல் கொண்ட நேசம் பலவீனப்படுத்திட்டு அவர் எப்படி இயலாதவராக ஆக்கினது, வாய் பேசவராக ஆக்கினது. வையப்படும் போது பதில் வையாமல் போய்விட்டார், பாடுபடும் போது பயமுறுத்தாமல் போய்விட்டார். அது நம்மேல் கொண்ட நேசம். தம்முடைய அன்பை அப்படித்தான் ஆண்டவர் வழங்க பண்ணினார். சிலுவையில் அறைந்த போது அப்படியே கரங்களை எடுத்து அப்படி கொடுத்ததெல்லாம் நம்முடைய மனசுல நினைச்சு கொண்டார். அன்பு, நம்ம மேல் கொண்ட அன்புல அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. பிதாவே, இந்த ஜனங்களை நான் நேசிக்கிறேன். யார் போவா அப்படின்னு கேட்டபோது யார் போவானாங்க? இதோ நான் போகிறேன். யாருக்காக? நமக்காக. நான் வந்த வேலை
யோவான் 10ஆம் அதிகாரம், அவர் வந்த வேலை 6ஆம் அதிகாரம், நான் அதை அப்படி தியானிக்கிறேன். 37 பிதாவானவை எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். பிதாவானவர் கொடுத்த மக்கள் யகவனி கொடுத்த பிதாவானவர் எனக்கு கொடுத்த மக்கள் என்று தம்முடைய சீசர்களை ஆண்டவர் அறிந்தார். என்னிடத்துல வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் பிதாவானவர் கொடுத்தவர்கள். இங்கே வந்திருக்கிறோமே, பிதாவின் அருளை பெற்றவர்கள் மட்டும்தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி புரியும்? தேவனுடைய அருள், தேவனுடைய கிருபை எனக்கு கிடைத்ததுனால தான் வந்து உட்காந்துருக்கிறேன். அவர் என்னை பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், அப்படின்னு தான் நம்ம 44 வாசிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என்னிடத்தில் வந்தவனை புறம்பே தள்ளாமல் அவனை பரிசுத்தப்படுத்தி என்னுடைய சாயலுக்கு ஒப்பாய் அவனை மாற்றி, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவிகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், அதுதான் அவருடைய அன்பு. ஒருத்தர் கூட இழந்து போகப்படக்கூடாது. ஒருத்தர் கூட பிதா யாரையெல்லாம் என்னிடத்தில் அனுப்பினாரோ, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன், என்னிடத்தில் வந்தவனை ஒருவனை நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. 40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான். அடைவதும் அப்படின்னா அடைவான். யாரெல்லாம் நான் அழைக்கப்பட்டேன், தெரிந்து கொள்ளப்பட்டேன், கிறிஸ்துவனிடத்தில் வந்திருக்கிறேன், அவர் அருள் பெற்றவன் அப்படின்னு நம்ம விசுவாசித்தோம்னா நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புவதும் என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. அதை செய்துட்டு தான் நான் போவேன். ஒருவரையும் நான் விட்டு போக மாட்டேன். அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய பலவீனம். நம்மை சுற்றி கொண்டே தான் இருக்கிறார். இப்போதும் அவருடைய ஆவி தம் மக்களின் பின்னே தான் இருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, இதோ உனக்கு முதுகுக்கு முன்பாக பேசும் சத்தம், இதுவே வழி, இதில் உனக்கு பின்னாக பேசும் சத்தம், இதுவே வழி, இதிலே நட. நமக்கு பின்னே நம்மை தாங்கி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மை தப்புவித்து கடைசி நாளில் எழுப்ப வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. 44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். வந்தவர்கள் அவர் ஆமேன்னு சொல்லுங்க. வரமாட்டான்னு சொன்னார். வந்தோமா? அருள் பெற்றவர்கள் வந்தோம். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்தாங்க தேவன். நான் எழுப்பேன், உயிரோடு அவர்களை எழுப்பேன், என்னோடு கூட அவர்களை வைத்துக் கொள்வேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு நான் வந்து அவர்களை அழைத்து கொண்டு போவேன். 45 எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்குதா? சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், என் அன்பை அறிவார்கள், என் மனசை அறிவார்கள். தகப்பனாய் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்த என்னை அவர்கள் அறிவார்கள். அவர்களுடையதல்ல, அவர்களையே தேடுகிற என் மனதை அவர்கள் அறிவார்கள். செலவு பண்ணவும் நான் இந்த பூமியிலே வந்ததை என் ஜனங்கள் அறிவார்கள். ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். பிதாவே, உங்களுடைய குமாரனை எனக்கு வெளிப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். சொந்த குமாரனை பாராமல் அவரை எனக்காக தந்தவரே, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று அவரிடத்தில் வந்த எவனும் கற்றுக்கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட மனசை உடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபை மக்கள் என்னவெல்லாம் அவரோடு பேசினார்கள் தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். நீங்கள் பரீட்சைகளை நிற்கல, உங்களுக்கு என்ன? அவர்களை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அங்கே அப்படித்தான் எழுதியிருக்கு, அதை நான் அப்படி தான் பேசுகிறேன். உங்களுக்கு என்ன பிரதர், உங்களுக்கு என்ன சோதனைன்னு பேசுனாங்க.
நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று காணப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் நலமானதை செய்யும்படி விண்ணப்பம் பண்ணுகிறேன். 7ஆம் வசனம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய அன்பை பலவீனம் என்று நாம் எடுக்காமல், ஆண்டவர் அதை என் வைத்த விலையேறப்பட்ட அன்பு, அந்த தயவை, நீடிய பொறுமை, சாந்தத்தை நான் அசட்ட செய்வேன். அந்த அன்புனால் சிலுவையில் நான் அறையப்படுகிறேன். வீடோ வேலை ஸ்தலமோ எங்கேயும் அதுதான் என்னுடைய பலவீனமாய் மாறட்டும். நான் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒவ்வொரு புருஷன் மனைவி மேல் வைக்கிற அன்புதான், மனைவி புருஷன் மேல் வைக்கிற அன்புதான் சிலுவையில் அறையப்பட, தாழ்த்த, சுயத்துக்கு மறிக்க ஒப்பு கொடுக்குமே தவிர அறிவு இருமாப்பே உண்டாகும். இன்னைக்கு இருக்கிற எந்த குளறுபடியாக இருந்தாலும் சரி, நாம் பலவீனம் அடையலை அல்லது தேவ அன்பை நாம் அறியலை. இயேசு எப்படி பலவீனப்பட்டார் என்று நாம் அறியலை. எவ்வளவு பலசாலி அவர், எதனால் இப்படி பலவீனரானார்? அவர் நம்மையில் வைத்த அன்புதான் அவருடைய பலவீனம். அந்த பலவீனத்தினால்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். இல்லை என்றால் அவர் பாட்டில் போயிருக்கலாம். இரத்தத்தின் துளிகள், வேர்வை துளிகள் இரத்தமாய் வர வேண்டியதில்லை. அவர் கொடுக்கும் எடுக்கும் அதிகாரம் இருந்து போய் எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். முடிவு புரிந்து நம்ம மேல் அனுபவித்தார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம்முடைய ஆத்துமாவுக்காய் செலவு பண்ணவும் விரும்புகிறேன் என்று சொன்னார் பவுல். அந்த ஆவியை பெற்றவர் தான் அப்போஸ்தலன். எங்க வாய் உங்கள்கிட்ட பேச திறந்து இருக்கிறது. யாருக்காக ஞாபகம் இருக்கிறதா? அந்த 2 கொரிந்தியர் 6:11. அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்னு தேவனுடைய கிருபையை விருதாவாக்காமல், தேவனுடைய தயவு, நீடிய பொறுமை, சாந்தத்தெல்லாம் அவர் எப்படி கொண்டு வாழ்ந்தார் என்று நம்ம முன்னாடி வாசிக்கிறோம். கொரிந்தியரே 11ஆம் வசனம். எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கு. எப்போதும் தேவனுடைய இதயம் நம்மோடு பேச பூரித்திருக்கு, வாய் திறந்திருக்கு. மகனே, மகளே, பயப்படாத, கலங்காத, உனக்கு துணை செய்ய, உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். தைரியமாய் கிருபாசனத்தண்டைக்கு வா, உன்னை தள்ளிவிட மாட்டேன், உன்னை விட்டு விட மாட்டேன். ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா இதை வச்சுக்கோங்க, இதை படிப்போம்னா, எங்கள் உள்ள உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை. எத்தனையோ நீங்க காரியங்களை தாறுமாறாய் செய்தால் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு என் உள்ளத்தில் ஊட்டப்பட்டது. நம்ம ஒவ்வொருவர் ஏதோ சபையில் மட்டும் இல்லை, வீட்டில் எங்கேயும் இந்த வாழ்வை தாங்காண்டவரே, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவட்டும். மனைவியின் அன்பு கூட, புருஷனை கனம் பண்ண, பிள்ளைகளை வளர்க்க, பணம், வேலை, வேலைஸ்தலங்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவரே ஒரு அன்பு என்னை பலவீனப்படுத்தட்டும். உங்க மேல கொண்ட அன்பு என்னை பலவீனப்படுத்திடட்டும். என்னை பேச விடாம ஆக்கட்டும், என்னை பாவம் செய்யாமல் ஆக்கட்டும். உங்களுடைய உங்க அன்பு அப்படி என்னை பலவீனப்படுத்தும். அன்பை அறியாதனாலதான் அப்படி இருக்கிறோம். அந்த அன்பினால் பிடிக்கப்பட்டோளா, அந்த அன்பினால் பலவீனப்படுத்தப்பட்டோளா நம்பணும்னா அப்படியே நம்ம பேரலைஸ் ஆகும். ஒன்றும் சத்தியத்துக்கு விரோதமாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே பவுல் அங்கே தான் சொன்னார் 13:8. ஆண்டவரே உங்கள் அன்பு எங்களை பலவீனப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்போ தான் சிலுவையில் பதிலுக்கு பதிலோ, தீமைக்கு தீமையோ, உதாசனத்துக்கு உதாசனையோ, என்னை நீதிமான் என்று காட்டவோ, சபையில் ஏதோ ஆதாயம் தேடவோ, சபையில் நான் புண்படவோ, மனத்தாங்கல் அடையவோ, வீண் புகழ்ச்சியை நான் விரும்பாமலும், வீணா என்னை நான் புகழ்படுத்தாமலும், சில நேரங்களில்
உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைகிறது. என்னத்தினால அப்படி நெருக்கமடைந்திருக்கிறது? சத்தியத்தை சொல்றேன், அன்பா சொல்லுங்க. தகப்பன் இந்த பிள்ளைக்கு சொல்லுகிறது போல சொன்ன புத்திமதியை மறந்தீர்கள் என்று நாம் எபிரேயர்ல வாசிக்கிறோம் 12. எல்லாத்தையும் மறந்து இப்போ இருதய நெருக்கமடையுது. சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுக்க மறுக்கிறோம். அந்த பலவீனத்தால் பிடிக்கப்பட மறுக்கிறோம். அப்படிப்பட்ட பலவீனத்தால் நாம் சிலுவையில் அறைய, கிறிஸ்து பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் அறிந்த அந்த மகிமையான சுவிசேஷத்தை அறிந்திருந்தார். நம்முடைய வாய் எல்லாருக்கும் நல்லபடியாக சத்தியத்தை சொல்லணும். நம்முடைய வீடு நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த ரகசியத்தை மட்டும் நாம் அறிந்திருந்தால் என்ன ரகசியம்? அவர் பலவீனத்தால் தான் சிலுவையில் அறையப்பட்டிருந்தால் அந்த பலவீனம் என்ன? அன்பு. அந்த பலவீனத்தை மட்டும் நாம் அறிந்திருந்தால் நம்முடைய வீடு எப்படியோ இருக்கும், நம்முடைய சபை எப்படியோ இருக்கும். இங்கே நடிக்க வேண்டிய அவசியமே வராது. யதார்த்தவாளிகளாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவரும் தேவ அன்புக்கு முன்பாக பலவீனப்பட்டு தங்களை சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருப்பார்கள். ஆகையால் 10 இடித்து போடவல்ல. இப்படியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேனே, இடித்து போடுறதுக்காக அல்ல. பிள்ளைகளை நாம் திருத்துகிறோம், சில வேளையில் கடிந்து கொள்ளுகிறோம், திட்டுகிறோம். என்னதுக்காக? கெட்டு எப்படியா போகட்டும்னா இடிச்சு போடுறதுக்கு அல்ல. ஊண்ட கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி. பெற்றோருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளை இடிச்சு போடல, மனமுறிவு உண்டாக்கல, பிள்ளைகளை கோபப்படுத்தாம இருக்க, நம்முடைய கோபத்தை தீர்க்க பிள்ளைகளை கண்டிக்காம இருக்க. நாங்கள் தவறெல்லாம் செய்த ஆளுதான். நம்முடைய கோபத்தை தீர்க்க நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிக்கிறோம். அது தேவ கோபம் அல்ல, இச்சகம் பேசுகிறது அல்ல. ஊண்ட கட்டவே அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருந்த இவைகளை எழுதுங்க. நம்ம தூரத்திலிருந்து எழுதுகிற லெட்டராக எழுதுகிற சகோதரர்களே, உங்களை இடிச்சு போடுறதுக்கு அல்ல. எரேமியா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஒரு நல்ல பழைய உடன்படிக்கையில் அப்படிப்பட்ட ஒரு அப்படியே அதே ஆவியை கொண்டு இந்த புது உடன்படிக்கையில் கிறிஸ்துவின் சீஷனாய் வாழ்ந்தவர் அப்போஸ்தலன் பவுல். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்றுங்கள்னு சொல்லி அழைத்தவர். இருபத்தி 4ஆம் அதிகாரம் 6 எரேமியா சொல்ல, அப்போ 4 கர்த்தருடைய ஆவி எனக்கு உண்டாகி அவர், நான் இவ்விடத்திற்கு கல்தேய தேசத்து சிறைப்பட்டு போக விட நல்ல அத்திப்பழக்கம் மேலே ஓமை சொன்னார். அந்த அத்திப்பழங்கள் அவர்கள் தான், அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். முன்ன சொன்னாங்க, அவர்களை இடிப்பேன், அவங்கள கட்ட மாட்டேன், இடிச்சு போடுவேன், அவங்கள நாட்ட மாட்டேன்லாம் சொன்னேன். ஆனால் இப்போ அவர் கண்ணை வைத்து அன்பு நாள் நிறைந்தவராய், நான் அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளும்படிக்கு பண்பேன் அவர்கள். நாம் தேவ அன்பை புரிந்து கொள்ளாதெல்லாம் இவருடைய சிறுமையில் இருக்கும், சிரமத்தில் இருக்கும். நம்மளை நீதிமான்னு ஏன் நினைக்கிறோம்? தேவ அன்பை நாம் புரியாதுங்க. பாவம் அறியாத அவர் எனக்காய் பாவமாக அறியாதுங்க. எவ்வளவா நீதிமானாய் காட்ட என்னை பொறுத்தவரையில் நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு பெரும் தீங்கு என்று நாம் பார்த்து சொல்றோம், சுயநீதி. ஒருவேளை பரம்பரையாய் எகிப்து தேசத்திலிருந்து வந்து தேவனை கண்டு அற்புதங்களை கண்டு பெரிய பெரிய காரியங்களை நம்ம கண்டிருக்கலாம். கொண்டு வந்து அந்த கூட்டத்தினுடைய ஒரு கூட்டத்துக்கு பிறந்த யூதர்கள்
அவர்கள் பெரிய சுய நீதிக்காரர்களாய் மாறினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை, கொஞ்சம் யூதர்கள் கிறிஸ்தவங்களானாங்க. அவர்கள் ஆன உடனே அவருடைய சுயநீதி அவருடைய பிடிச்சவர்களை ஆட்டுது. இவங்களுக்கு விருத்த சத்தம் பண்ணணும், அதை பண்ணணும்னு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பேதுரு தான் எடுத்து பேச தொடங்கி, ஏன் சகோதரர்களே, நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க முடியாது இருந்த பாரமான சுமைகளை இந்த ஜனங்கள் மேலே ஏன் சுமத்துறோம்? நமக்கு விசுவாசத்தை தந்தது போல தேவன் இந்த ஜனங்களுக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறாரு. நமக்கு ஆவியை தந்தது போல தேவன் இவர்களுக்கு ஆவியை தந்திருக்கிறார். ஏன் இப்படி எல்லாம் இருக்கு? சுயநீதி சுயநீதி சுயநீதி. என்னுடைய ஜபத்துக்கு, என்னுடைய பரிசுத்தத்துக்கு, என்னுடைய நீதிக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிற அகங்காரம், தேவனுடைய அன்பை அறியாத அகங்காரிகள். நாம கர்த்தரை அறியாத ஜனம், சுயநீதிக்காரர்களை போல தேவனுக்கு விரோதிகள் வேற யாரும் இருக்க முடியாது. நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் படைத்திருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றி விசுவாசத்தில் நான் படைத்து, நான் இல்லை, என் நீதியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய புண்ணியம், தான தர்மம், என்னுடைய ஜபம், என்னுடைய வேத வாசிப்பு எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாவிட்டா ஒன்றும் இல்லை. எல்லாமே நம்ம செய்கிறோம் தான், அது நமக்கு தலைக்கு ஏறுதா விஷம்? இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை, என்னுடைய நீதியினால் அல்ல, இப்படி கிருபையினால் என்று வருகிறோமா? நான் கர்த்தர் என்றும் அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை திரும்ப பண்ணுவேன். நான் என்னிடத்தில் திரும்ப பண்ணுவேன் அவர்களே. கெட்ட புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களுக்கு தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவே அவனுடைய பிரபுக்களை இந்த தேசத்திலிருந்து, மீதியான எருசலேம் குடிகளை இந்த தேசத்திலிருந்து குடியிருக்களையும் தள்ளிவிட்டு நான் இந்த ஜனங்களை நேசித்து இவர்களை நான் கட்டுவேன், நாட்டுவேன். இப்படிப்பட்ட இருதயத்துடனே தான் அப்போஸ்தலன் வந்தார். செலவு பண்ணப்படவும் அவர். இப்படிப்பட்ட தேவ அன்பை அறிந்ததுனால தான் அவர் பைத்தியம் அல்ல, கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியம். எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய நீதி, தன்னுடைய நீதிமான், ஒரு குற்றத்தையும் அறியாதவர் அவர்னு சொல்றார். நான் என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன். நீதிமான், படிப்பாளி, பெரிய செல்வந்தன், எபிரேயர் பிறந்த எபிரேயன், எவ்வளவோ அவருக்கு குவாலிட்டிஸ் இருந்தது, எவ்வளவோ அவருக்கு பெருமைப்படக்கூடிய எத்தனையோ இருந்தது. எல்லாவற்றையும் அவர் என் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையுமாய் நஷ்டமாய் எண்ணுகிறேன் என்று விட்டுவிட்டார். அகால பிறவின்னு சொல்லி வந்தார். பாவிகளில் நான் பிரதான பாவி. தேவனே, உங்க அன்பு எவ்வளவாய் என்னை ஜெயித்திருக்கிறது. நீர் பலவீனத்தினால் சிலுவையில் அறைய என்மேல் கொண்ட நேசத்தினால்தான் நீர் உம்மை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறது எனக்கு புரியுது. அந்த அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு அடிமையாய் நான் பைத்தியத்தை போல நான் வாழ விரும்புகிறேன். அது புது சிருஷ்டியின் வாழ்வு. அதே 2 கொரிந்தியர் 5 அப்படித்தான் எழுதியிருக்கு. அங்கே பேசிட்டு தான் பேசுகிறார். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. இப்படிப்பட்ட அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டதை அறிந்தவன் தான் புது சிருஷ்டி. அவன் தன்னை நம்புகிறவன் அல்ல, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவனாய் மாறுகிறான். இல்லாததை வெட்கப்படுத்தி உள்ளதை அவமாக்கும்படி இல்லாததை தெரிந்தார், இழிவானதை தெரிந்தார், பைத்தியமானதை தெரிந்தார், பலவீனதை தெரிந்தார். ஒரு மனுஷனை மேன்மை பாராட்டாதபடிக்கு இது தேவனுடைய ஈவு என்று வளரும்படி செய்தார். தேவனே, உங்க பேர் அன்பு, உங்க அன்பு தான் உங்க அன்பு தான், அந்த பலவீனம் தான் உங்களை சிலுவையில் அறைந்து என்னை மீட்டது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருடைய அன்பு நம்மளை பலப்படுத்தி இருக்கிறதா? பாவத்துக்கு விரோதமாய் எதிர்க்க அந்த அன்பு நம்மளை பலப்படுத்துதா? அப்படி இல்லைன்னா அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டதை நாம் அறியாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த அன்பை அறிந்திருந்தால் நாம் பாவத்துக்கு விரோதமாய் பலப்படுவோம், தைரியம் அடைவோம், தேவ வல்லமையினால் நிரம்புவோம். பாவம் அது எந்த ரூபமாக இருந்தாலும், இயேசுவே உங்க நாமத்தில் நான் எழுத்திருக்கேன் என பலனும் கிருபையின்றார். விடலாம், தடுமாறலாம், ஆனாலும் குதித்து எழுந்து, ஆண்டவரே உங்க பலவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன், என்மேல் கொண்ட அன்பின் பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், நானும் என்னை சிலுவையில் அறைய
ஒப்பு கொடுக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே நீர் என்னில் பிழைத்தரும் என்று சொல்லுவான். ஆமென். நான் ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா இத்தனை நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு சர்ச்னால் இது மட்டும் தான் தெரியும். அந்த சர்ச் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு சண்டே கிளாஸ் எடுத்தவங்க என்னை வந்து சின்ன சின்ன விஷயத்துலையும் என்னை வந்து செயல்லையும் என்னுடைய பார்வை, என்னுடைய எல்லாத்துலேயும் என்னை கரெக்ட் பண்ண எல்லா பிரதர்ஸ்க்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். தேவன் வந்து என்னை வந்து அவருடைய அன்பின் கயிறுகளினால் இழுத்திருக்காருன்னு தான் நான் வந்து சாட்சி சொல்கிறேன். நான் வந்து இது என்னோட சாட்சி, என்னோட நம்பிக்கை வந்து எனக்கு கீழே என்னோட வயசு கம்மியாகவும் என்னை ஒத்த வயசில் இருக்கிற பிரதர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தினால இங்கே உள்ள உட்காந்துருக்க எல்லாரையும் அவர் வந்து சர்ச்சுக்கு கூட்டு வந்திருக்காரு. அப்படின்னா அவர் ஒரு நாள் நித்தியத்தில் நம்மளை எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதுக்கு நேராக நம்ம நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் அதுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். பிரதர் யோவான் 6 சொன்னது போல் 6:39 பிரதர் கொஞ்சம் வாசம் வந்து அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை இந்த இதில் வந்து நான் வந்து காட்ஸ் வில் ஃபார் அஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுதான் இந்த வசனத்தை பிரதர் வாசிக்கிறப்ப எனக்கு உற்சாகமாக இருந்தது. ஆண்டவர் நம்ம இந்த சர்ச்சுக்கு கூட்டு வந்தது சித்தமே இதுதான். கடைசி நாள் அவர் வரப்ப அவர் இருக்கிறது போலவே நம்மளை அவருக்கு முன்பாக எழுப்பி வானத்தில் நம்மளை கூட்டு போகிறதுக்கு தான் நம்மளை வந்து முன்குறிச்சிருக்காரு. நான் சர்ச் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் வந்து என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடந்த நாட்களில் வந்து ஆண்டவர் வந்து எப்படி எனக்கு ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுறப்போ நான் எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னா, ஃபேமிலியாக பண்ணுறப்ப எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஆண்டவரே உங்களுடைய அன்பை வந்து அந்த கோர், அந்த லென்த், நீளம், அகலம் எல்லாத்தையும் நான் வந்து அறிஞ்சிக்கணும் ஆண்டவரே. அது எவ்வளவு ஆழமாக இருக்குது, நீங்கள் எங்கள் மேல் வச்ச அன்பு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத வந்து நான் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முந்தா நாள் அதேமாதிரி லாஸ்ட் வீக்கில் ஜெபம் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன். ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock போல் ஒரு சின்ன ஒரு தாட் மாதிரி வந்தது, எனக்கு கனவு மாதிரி வந்தது. நான் சென்டரில் உட்காந்துருக்கேன். என்னை சுற்றி எனக்கு தெரிஞ்ச முகங்கள் தான், ஆனால் என்னை அக்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. குற்றச்சாட்டுற மாதிரி இருக்குது. நீ இந்த நோக்கத்தில் தான் இதை பண்ண, நீ இப்படி தான் பார்த்த, நீ இந்த குழந்தைய கொஞ்சினது, இது மட்டும் எனக்கு காதில் எனக்கு வந்தது. நீ இந்த குழந்தைய கொஞ்சின விதமே இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை குற்றப்படுத்துகிற மாதிரியே இருந்தது. திடீர்னு நான் ஏஞ்சிட்டு எனக்கு வந்து யோவானில் அந்த ஸ்திரீயை வந்து குற்றப்படுத்துவாங்களே, யோவான் 8:10 அந்த ஸ்திரீ இது பண்ணுவாங்கள்ல, தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த வசனம் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஆண்டவர் வந்து என்னையும் நான் இறந்திருந்தேன், மரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் வந்து நேரம் நரகத்தில் இருந்திருப்பேன். ஏன்னா அவருடைய இரக்கத்தினால என்னை இந்த சபையில் வச்சு, அவருடைய இரக்கத்தினால தேவனுடைய வார்த்தை என் காதில் விழுறதுக்கே அவருடைய இரக்கம் தேவைப்படுது. அந்த சத்தத்தை நான் ரிசீவ் பண்ணணுன்னாலே ஆண்டவர் என் மேலே என்னை நேசிச்சிருக்கணும். நேசித்து ஆண்டவர் என்னை வச்சதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இன்னொரு வசனம் ரோமர் 1:19 இந்த பேசிகிட்டு இருக்க எனக்கு ஞாபகம் வந்தது.
தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கும் சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் பின்னாடி நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா வேசித்தனம், அப்புறம் வந்து வாக்குவாதம், வஞ்சனை, அந்த மாதிரி நிறையா வசனங்கள் புறங்குறுகிறது அப்படிலாம் நிறையா இருக்குது. ஆனால் அது வந்து நான் எதுக்கு இந்த இந்த வசனத்தை நான் சொன்னேன் அப்படின்னா, நான் என்னோட கீழே இருக்கிற பிரதர்ஸ்க்கு நான் பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன். நம்ம நிறையா டெக்கியாக இப்போ இருக்கிறோம். நம்ம வந்து நிறையா யோசிப்போம். அப்பா அம்மா வந்து சொல்கிறப்ப இது இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும், இது இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா யோசிப்போம். இந்த 19 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 19 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி எனில், அந்த வசனம் 20 வசனம் நீங்கள் வீட்டில் வேணால் போய் வாசித்து பாருங்கள். தேவன் நீங்கள் முழுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த படிப்பு, உங்களோட அறிவு, இதெல்லாம் வச்சு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் உங்களால் யோசிக்க முடியாது. இதுலேருந்து இது இப்படியே உருவானது, இதுலேருந்து இது எப்படி உருவானது, இதுலேருந்து இது எப்படி உருவானதுன்னு நீங்கள் உங்களால் போக முடியும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் யோசிக்கவே முடியாது. நம்ம அந்த நிலைமைக்கு வந்து ஆண்டவர் உங்களை வந்து ஸ்நேகித்து இந்த சபையில் முன்குறித்து, நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறப்ப உங்கள் தாயின் கருவில் வந்து உங்களை முன்குறித்து இந்த சபையில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து உணர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டோ, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர ஆண்டவர் வந்து உங்களுக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. கடைசியாக நான் வந்து ஏசாயா 43:25 ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் இப்படி உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் பாவி அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து நீங்கள் யோசிக்கிறப்ப ஆண்டவர் வந்து இப்படி தான் ஏசாயா 43:25 சொல்கிறது போல் ஆண்டவர் இப்பயும் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். உன் ஆதி தகப்பன் அந்த 43:25 தான் வந்து 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆண்டவர் இப்பயும் உங்களை பார்த்தா தான் சொல்கிறாங்க. நம்ம நிறையா நான் அப்படி தான் இருந்தேன். என்னோட சின்ன பிள்ளையில நான் அப்படி தான் இருந்தேன். நான் நிறையா யோசிப்பேன். அப்பா அம்மாவுக்கு இது என்ன, அப்பா அம்மாவுக்கு இது தெரியாது, நம்ம இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்குமே நான் யோசிச்சது உண்டு. நான் அதுலேருந்து மனம் திரும்பி ஆண்டவர் என்னை நிறையா உடைச்சி உருவாக்கியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னை உடைச்சி உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்னை இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டவர் இப்படி தான் உங்களையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறாங்க. நீங்கள் இப்போ உங்களுடைய மீறுதல்கள், ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற மீறுதல்களை எல்லாவற்றையும் நீங்கள் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் உங்களையும் இப்போ ஏற்றுக்கொள்கிறதுக்கு வந்து ஆசையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் ஓசியா 11:34 தேவன் சொல்லியிருப்பாங்க, உங்களை நான் அன்பின் கயிறுகளினால் இழுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் என்னையும் இந்த சபையில் வச்சதுக்காக நன்றி சொல்கிறேன். தேவன் நான் நன்றி சொல்கிறதுக்கு தவிர வேறு எதுக்கும் நான் பாத்திரங்க இல்லை. நம்ம வருகிற காலங்களில் நானும் ஆண்டவர் என்னை நடத்தின விதத்தை குறித்து அவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் புரிஞ்சு, பிரதர் சொன்னது போல் அந்த யோவான் 6:39 சொன்னது போல் அவருடைய சித்தம் தான் நான் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும், நான் இந்த சர்ச்சில் இருக்கணும், நான் இங்கே விளையாடணும், நான் இந்த பசங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சித்தம் என் மேலே இருந்தது. அதை வந்து எனக்கு ஆண்டவர்கள் தெளிவாக உணர்த்திருக்காங்க. உங்களையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேறு இதுதான் என்னோட சாட்சி. தேவன் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் வருது.
நாங்கள் தூத்துக்குடி சர்ச்லேருந்து ஒரு இது போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பிரதர் சொன்னாங்க, பாசனவர்கள் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், கிறிஸ்து கல்யாணத்துக்கு வாலிபத்தில் கிறிஸ்து வந்து தேவனிடத்தில் ரொம்ப கிட்டி சேர்ந்தாரா, ஆஃப்டர் மேரேஜ் மற்றவங்கெல்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட ரொம்ப கிட்டி சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் சும்மா க்யூஸ் வச்சு இது பண்ணிக்கிட்டு வந்திருந்தோம். அது ரீசன்ட் டேஸில் திடீர்னு எனக்கு ரீகால் ஆனது. வாலிபத்தில் ஒரு விதத்தில் இருந்தோம் நம்ம, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை இன்னும் அதிகமாக வந்து அவரோட உரசல்லையும் ஆண்டவர் அப்படியே மோல்டு பண்ணுறதை நான் பார்க்குறேன். இதை வந்து ஆண்டவர் எனக்கு ஆண்டவர் வந்து எனக்கு உணர்வு கொடுக்கறதே அவரோட இரக்கம்தான். அந்த இரக்கத்தில் அதை வந்து நான் வீணடிக்காமல் அந்த இரக்கத்தை இன்னும் மேலும் பெற்று அவரோட உணர்வு, அந்த மெல்லிய சத்தத்தை நான் கேட்டு 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 இந்த பூமியில் நான் வாழ்றதுக்கு பிரயாசப்படுவேன்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறதா. யோவான் 6:44 இருக்கிற வசனப்படி, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். தேவன் என்னை இழுத்து கொள்ளனா இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு பாத்திரவானே கிடையாது. நான் முதல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு காரியம் ஆண்டவர் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு காரியம் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. ஒரு பானை இருக்குன்னா, அந்த பானை வந்துட்டு ஒரு குயவன் வந்துட்டு செய்கிறப்போ அதில் ஒரு களிமண்ணோ, சில நேரத்தில் ஒரு சின்ன கல்லோ, சில கிளாஸ் ஓடோ அதில் போய் இருந்துச்சுன்னா, அப்போது வந்துட்டு அந்த குயவன் வந்து அந்த பானை நேர்த்தியாக செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அந்த களிமண்ணை எடுப்பார், திரும்பவும் அந்த கிளாஸோடு எடுப்பார். அப்போ அந்த பானையை வந்துட்டு ஒரு உயிருள்ள பொருளாக வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோன்னா அதுக்கு பெயின் இருக்கும். ஆனால் எடுக்கிறது எதுக்காகனா, அது சரியான பாத்திரமாக வணையிறதுக்காக தான் வந்துட்டு அதை எடுப்பார். அவர் அதை எடுக்கும்போது சில நேரத்தில் அதோட தன்மை நிமித்தம் கையாலையும் எடுக்கலாம், ஒரு குச்சி வச்சும் எடுக்கலாம், இல்லை ஒரு சுத்தியல் வச்சும் எடுக்கலாம். ஒரு நாள் நைட்டு ஆண்டவர் அந்த காரியத்தை என்னோடு கூட இடைப்பட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன நிறைய காரியங்களை உடைச்சி உருவாக்குறத வந்துட்டு நான் உணர்ந்தேன். அந்த உடைச்சி உருவாக்கும்போது ஆண்டவர் என் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் ஆண்டவர் வந்துட்டு எனக்கு அதை நினைப்பூட்டி என்னை உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட இருக்க கற்களை எடுக்கும்போது, கிளாஸ் எடுக்கும்போது ஆண்டவர் சுத்தியலை சில நேரத்தில் பயன்படுத்துவாங்க, சில நேரத்தில் அந்த குச்சியை பயன்படுத்துவாங்க. அது எனக்கு வலிக்கும் தான். நான் அப்போ உடனே ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கும் அவர் தான் எனக்கு உதவி செய்வார். அவர் தான் என்னை இழுத்து கொண்டார். அவர் தான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்துவாங்க. நான் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, வாலிப பிராயத்தில் எவ்வளோ அதிகமாக நான் ஆண்டவர்கிட்ட சேர்றனோ அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு என்னோடய திருமண வாழ்க்கையில். இப்போ நான் கடந்து போகிற காரியங்களில் நான் வாலிபர்களுக்கு இந்த ஒரு காரியத்தை தான் சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். எல்லாருக்குமே ஆண்டவர் 24 மணி நேரத்தை தான் உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த 24 மணி நேரத்தில் தேவனோடு நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைமையும் நானே தான் வந்துட்டு உருவாக்கணும். எனக்கு தான் அந்த வாஞ்சையும் விருப்பமும் இருக்கணும். ஏன்னா அது அடுத்தது என்னோடய லைஃப்பில் வந்துட்டு அவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஃபேமிலிஸ்க்காக, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சபையாருக்காக, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவனுக்காக நான் நன்றி உள்ளவளாக இருக்கேன். எங்களுக்கு திருமணத்தில் வந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை மூலமா எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருக்கும். எப்போ நான் சோர்ந்து போனாலும் இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைப்பு மூட்டுவாங்க.
என்னோட ஹஸ்பண்ட் சோர்ந்து போனாலும் இந்த வார்த்தையை ஆண்டவர் நினைப்பூட்டுவாங்க. இந்த வார்த்தை மூலயமா எங்களை உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நாங்கள் விழுந்து போயிட்டோம் ஒரு காரியத்தில் அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பரிபூர்ணத்தை நோக்கி ஓடிட்டே தான் இருக்கோம். ஆண்டவர் வரும்போது தான் நம்ம அந்த கம்ப்ளீட் பர்ஃபெக்டான பானையாக மாறும். அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட உள்ள அசுசிகள் வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஆண்டவர். அதை நம்ம அவர் வெளிப்படுத்த நம்மளை கழுவி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை வந்துட்டு ஆண்டவர் எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சோர்ந்து போகிறப்ப இந்த வார்த்தை மூலமா எங்களை உற்சாகப்படுத்துவாங்க. ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேரேஜுக்கு அப்புறம். முதல்ல எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எனக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கணவனுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்துட்டு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்துட்டு சபையில் வந்துட்டு ஒரு ஸ்திரமான பாத்திரங்களாக ஒரு தூணாக நாங்கள் இருக்க வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்து, தேவனுடைய அனுக்கிரகமும் தேவனுடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் இல்லைன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எதுக்குமே நாங்கள் பாத்திரவான்கள் கிடையவே கிடையாது. அவர் தான் எங்களை இழுத்து கொண்டார், அவர் தான் எங்களை நடத்துகிறாரு. அவருடைய அன்பு தான் ஒவ்வொரு நாளும் எங்களை நிறைச்சிக்கிட்டே இருக்குது. நான் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வாலிப பிள்ளைங்களையும் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிற ஒரே காரியம்தான், எவ்வளோ நேரம் நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் தேவனோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஆண்டவர் கனப்படுத்துவாங்க அப்படின்றத வந்துட்டு நான் இது வரைக்கும் நடத்தின விதத்தில் வந்துட்டு நான் உணரும்படி ஆண்டவரே செஞ்சாங்க. அப்படி ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டப்போ அது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. நான் ஒரு சின்ன இல்லுஸ்ட்ரேஷன் சொல்கிறேன். ஒரு பொற்கொள்ளர் வந்து காசு கொடுத்து ஒரு தங்கத்தை வாங்குறது போல் தேவன் வந்து அவரோட விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி அதை விலைக்கிரமாய் கொடுத்து நம்மளை வந்து வாங்கியிருக்காரு. அந்த பொற்கொள்ளர் வந்து அந்த தங்கம் அழுக்காக இருக்கப்போ அதை சுத்திகரிக்கும்படி அதை நெருப்பில் வச்சுருப்பாரு. அதோட அழுக்கெல்லாம் கீழே போகிற வரைக்கும் அதை வச்சுருப்பாரு. அது க்ளீன் ஆகிற வரைக்கும் அவர் அதை பிடிச்சிருப்பாரு. அவரோட பார்வை அதிலே தான் இருக்கும். அது எந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணுவார் அப்படின்னா அதில் இவரோட அந்த பொற்கொள்ளரோட முகம் தெரிகிற வரைக்கும் அதை சுத்திகரிச்சுட்டே இருப்பார். அந்த தங்கத்துக்கு ஒரு வேளை வாய் இருந்தே எனக்கு ரொம்ப எரியுது, என்னால் உள்ளார இருக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீ சரியாயிடுவேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகவே மாட்டார். அவரோட கண்ணு அதை பார்த்துட்டே இருக்கும், அவர் கை பிடிச்சிட்டே தான் இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சாலும் அது வந்துட்டு சின்னதாக கடல் அலை மாதிரி ஓரத்தில் இருக்க அலையாக இருந்தாலும் ரொம்ப ஆக்ரோஷமான அலையாக இருந்தாலும் தேவன் என் பக்கத்தில் இருக்காரு, அவர் என்னை பார்த்துட்டே இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு இன்னும் அதிகமாய் வந்துட்டு அவர் நடத்துகிற பாதையில் நடக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு உதவியாக இருக்குது. அது எல்லாருக்குமே சொல்லி நான் வந்து உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக நாம் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவருடைய அன்பை நாம் எப்படியாய் நாம் விளங்கி இருக்கிறோங்கிறத நாம் புரிந்தோம்னா மெய்யாகவே நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் ஆண்டவரத்தில் அன்பு கூற நம்மால் முடியும். நாம் வாசித்தோம் 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்றும் உங்களை நீங்கள் அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் அப்படின்னு சொல்லி, நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்றும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் தன்னை குறித்து ஆண்டவருடைய இருதயத்தை எப்படி பேசுகிறார். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். மெய்யாகவே ஆண்டவருடைய அன்பு நம்மை இப்படி நெருக்கி ஏவுதான் சொல்லி நாம தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆதி தகப்பன் நாம் கேட்டோம், ஆதி தகப்பன் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த உடனே ஆண்டவர் ஆதாமை தோட்டத்தை விட்டு விரட்டினார். ஆண்டவர் ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்தில் வச்சதோட நோக்கம் வந்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி இருக்கு, தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி அந்த தோட்டத்தில் வச்சு
அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்படி தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நல்ல குடும்பத்திலே கொண்டு வந்து வைத்து, இந்த குடும்பத்தின் வழியாய் ஆண்டவருடைய நாமம் மையப்பட வேண்டும், ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் இதற்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். என்னுடைய சித்தம் அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தம் செய்யவே ஆண்டவர் வந்தார்னு நம்ம கேட்டோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 134ஆம் பக்கம் 38ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்ய நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4-5 முறை அந்த என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தம் சொல்லி ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்யவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இப்படி இறங்கி வந்த ஆண்டவர் ஏதோ நம்முடைய பலவீனம் ஆண்டவரை நாம் அப்படி அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதனால அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் இன்னதென்று அறிவிக்கிட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள நம் ஆண்டவரை இன்னும் நெருங்கி சேரணும். நான் எதார்த்தமாக அப்படி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும்போது இப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, காலைதோறும் என்னை எழுப்புகிறீர், கற்றுக்கொள்ள உடனே போல கேட்கும்படி என்னுடைய செவிகளை கவனிக்க செய்யுங்க ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்னத்தை கற்றுக்கணும் எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே. நான் கற்றுக்கொள்ளுவனை போல கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்யும். என் இருதயத்தில் நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே, எதிர்க்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசமாக நாம் ஜெபிக்கும்பொழுது கேட்கும்போது இப்படி தேடுகிற நம்மை ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டாருங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல 10ஆம் அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் அங்கே ஒரு சம்பவத்தை நமக்கு தெரியும். ஒரு இடத்துல ஆண்டவர் அருமையாக சொல்கிறாருப்பாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லாசரு சம்பவம் நமக்கு தெரியும். 14 படிக்கிறேன். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் இல்லாத காரியம் நேரத்தில் அங்கே லாசரு மரிச்சு போயிடுறாரு. ஆண்டவர் இருந்தால் என்ன செய்வான்னு சொல்லி ஜனங்கள் தவிக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரர் சித்திருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி மரியாளும் மார்த்தாலும் ஆண்டவரை பார்த்து புலம்புறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் வான்னு சொல்லி அதுக்கு பிறகு வாங்க போவோம் சொல்லி ஆண்டவர் லாசரு எழுப்ப போகிறாரு. இந்த சீஷர்களுக்கு அவரோட காரியங்களை விளங்கலை. 4ஆம் வசனம். அங்கே அவர் 3ஆம் வசனம். லாசரு வியாதியாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மையப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இப்படி அன்பாயிருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு வியாதி செத்துட்டாரு. ஆனால் இயேசு அவர் சாகலைங்கிறாரு. அவன் வியாதியாக இருக்கிறதை அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பெண்ணும் 2 நாள் தங்குறார் இயேசு. நான் காலையில் படித்த போது, ஆண்டவரே, நீங்கள் அன்பாக இருந்த அந்த லாசரு செத்து போன உடனே இயேசு, சரி வாங்க போய் செத்துட்டாரு என்ன செய்யலாம்னு சொல்லி இயேசு அப்படி பரபரப்பாலாம் ஓடல. எழுந்துச்சி எப்படா பொழுது விடியும் நம்ம எழுந்து கிளம்பி போகும் அப்படின்னா சிந்திக்கவே இல்லை. லாசரு சாகட்டும் 2 நாள் தங்குறாரு. ஆண்டவரே, நீங்கள் ஏன் 2 நாள் தங்கியிருந்தீங்க அப்படின்னு நான் என் இதயத்தில் கேட்டு பார்த்தேன். 2 நாள் தங்கியிருந்து ஆண்டவர் என்ன செய்தார்னா, பிதாவிட்ட ஆண்டவர் பேசியிருப்பார். நிச்சயமாக நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, லாசரு செத்து போயிட்டாரு, இப்போ போய் நான் லாசரு எழுப்ப நீங்கள் என்னை இந்த ஆவினால் அபிஷேகம் பண்ணுறீங்க, இது உங்களுடைய சித்தத்தின்படி தானா? பிதா அவருக்கு அனுமதி கொடுத்தார். 2 நாளாக ஜெபம் பண்ணி ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் 3ஆம் நாள் ஏஞ்சி வர்றாரு. சொல்கிறாரு, அப்போ தான் இவைகளை சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு எழுப்ப போகிறேன்னு சொல்கிறாரு. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, லாசரு செத்து போயிட்டான், வாங்க போய் அவனை நான் எழுப்ப போறேன்னு சொல்லி வெளிப்படையாக இயேசு பேசுறாரு. சொல்லிட்டு தான், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்படி நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும், ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க ஆண்டவரே, எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் உற்சாகம் அடைஞ்சி உங்களுடைய அன்பை நான் சந்தேகப்படக்கூடாது ஆண்டவரே, அந்த அன்பிலே என்னுடைய வாழ்க்கை, அந்த அழியாத அன்பிலே நான் முடிவு புரிந்தும் வாழ எனக்கு உதவி செய்யுங்க.
நம்மிடத்துல என்னிடத்திலும் ஆண்டவரே அந்த அழிந்து போகிற ஒரு அன்பு இருக்கு. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அங்கே ஒரு மனுஷனை அனுப்புகிறாரு. 23ஆம் வசனம், 6:23. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடே கூடிய அன்பு உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையில் தேவனே, என்னோடய வாழ்க்கையில் ஒரு அழியாத அன்பு உண்டாயிருக்கும் ஆண்டவரே. நீங்கள் கூட இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் பூமியிலே விசேஷித்த ஜனங்கள். நம்ம இருதயத்தில் அப்படி கூதுகுலமாக நம்ம ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க பழகணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை உங்களுடைய அனுமதி இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் நடக்கல ஆண்டவரே. சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு முக்கணும் வாழ என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே. நான் விசுவாசமாக வாழ உதவி செய்யுங்க. நான் கண்டு அல்ல, காணாதிருந்து விசுவாசிக்கிற நான் பாக்கியவான் அப்படி சொல்லி நம்ம இருதயத்தில் நாளுக்கு நாள் இப்படி ஆண்டவருடைய அன்பை தரித்து கொண்டு, ஆண்டவரே நீர் உடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை சம்பாதித்து கொண்டு நான் நித்திய ராஜ்யத்துக்குரியவனாக என்னை நீ அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. முடிவு புரிந்தால் நம்ம அன்பாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த அழியாத அன்பு, நான் இப்படி அன்பு கூற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள், நெருக்கங்கள் என்னை சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, சேதப்படுத்தக்கூடாது. என் கர்த்தர், என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, வேற யாரும் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லை, நானே என் கர்த்தரை பார்ப்பேன், என் ஆண்டவரை பார்ப்பேன்கிற அந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை ஆண்டவரும் பார்க்குறாருங்க. இங்கே லாசரு எழுப்புறாரு. சொன்ன பிறகு எல்லாரும் போகிறாங்க. போகும்போது 16ஆம் வசனம், 11, 16 ஒரு திதுமுங்கிற சீஷர் என்ன சொல்கிறார் பாருங்க. திதுமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்கள் நோக்கி, நாமும் அவரோட சாவோம், மறிப்போம் வாங்க, எல்லாம் இனிமேல் இயேசுவும் போய் சாக போகிறான்னு சொல்லி அவங்க நாமும் போய் மறிக்கும்படி போவோம் வாருங்கள் என்றான். இயேசு வந்த போது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிட்டு கண்டார். 2 நாள் வீட்டிலே இருந்துட்டாரு, 2 நாள் நடைப்பயணமாக வர்றாரு. மொத்தம் 4 நாள் ஆகிட்டு இயேசு வந்து சேர்ந்துட்டாரு. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. வந்தவுடனே அங்கே சம்பவங்கள் நமக்கு தெரியும். மார்த்தாலும் மரியாலும், ஆண்டவரே நீங்கள் இருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் சாக மாட்டான்னு சொல்லி 2 பேருமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 22, என் சகோதரன் மறிக்க மாட்டான்னு சொல்லிட்டு 22ஆம் வசனம், நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதுவோ அதை தேவன் உமக்கு தந்துருவாள் என்று அறிந்திருக்கிறேன். 2 பேருமே சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் இப்போ எது கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் சொல்லுவார் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், லாசரு இப்போ உயிரோடு வரப்போறாருன்னு சொல்லுவார். அவங்களுக்கு விளங்கலை. என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்கு மார்த்தால் உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே, எல்லாரும் உயிர் தெழுந்து வரப்போது ஆண்டவரே கடைசி நாளிலே என் சகோதரன் லாசரும் உயிரோடு எழுந்திருப்பார் என்று அறிந்திருக்கிறேன். தெளிவாக அந்த அம்மா சத்தியத்தை சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் ஆண்டவர், எல்லாரையும் உயிரோடு எழுப்பும்போது லாசரும் உயிரோடு எழுந்திருக்க தான் போகிறாரு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரே மரித்தாலும் பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நான் ஏதோ இந்த மண்ணுக்காக வாழ்ந்து அந்த விண்ணுலகத்தை நான் இழக்கிற மனுஷனாக வாழக்கூடாது ஆண்டவரே. பூமியிலே நான் உயிரோடு இருந்து நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அந்த அம்மா எல்லாத்துக்கும் விசுவாசிக்கிறான்னு சொல்கிறாங்க, ஆனால் காரியங்களுக்கு தெரியல. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவனான தேவனுக்கு குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அவ்வளோதான், விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. லாசர் உயிரோடு எழுந்திருக்க போகிறாங்க. நம்பிக்கை இல்லாத ஜனங்களை போல அந்த அம்மாவும் இயேசுவோடு கூட இருந்த அந்த ஜனங்கள் அப்படி ஆண்டவரை ஆழமாக விசுவாசித்து அவங்களுக்கு ஆண்டவரை நம்ப முடியல. மாம்சம் சுயம் அவங்களை தடுக்குது. இவைகளை சொன்ன பின்பு போய் சகோதரி மரியாதை அழைத்து போய் பேசுகிறாங்க. இயேசு அங்கே போய் அழுகிறார். இயேசு இருந்த இடத்துல மரியாள் வந்து அவரை கண்ட உடனே பாத்திரை விழுந்து அழுது அப்படி காரியங்கள் சொல்கிறாங்க. இயேசு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து ஆண்டவரும் அங்கே அழுகிறாரு. எங்கே அவனை வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். முதல்ல சந்தோஷப்பட்டார். ஸ்பாட்டுக்கு வந்தோடனே இயேசு அழுகிறாரு. நான் காலையில் படிக்கும்போது இப்படி தான் உற்சாகம் பண்ணுது. ஆண்டவரே நீங்கள் முதல்ல சந்தோஷப்பட்டீங்க, நீங்கள் இல்லாமல் இருந்தும் ஜனங்கள் விசுவாசிக்கும்னு சொல்லி சொன்னீங்க. நீங்களே வந்து இங்கே கல்லறையில் வந்து அழுகுறீங்கன்னு சொன்னோன்னா, உங்களையும் என்னை போல் ஆண்டவர் மாம்சமாய் மனுஷனாய்
என்னுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களுக்காய் மரிக்க போகிற ஆண்டவரை என்னுடைய துக்கத்தோடு துக்கமாய் மரியாலும் மார்த்தாலும் அழுகிறத பார்த்து யூதர்கள் அழுகிறத பார்த்து அவரும் அழுகிறாருங்க. ஆனால் அவர் தான் அற்புதம் செய்ய போகிற அந்த ஆண்டவர் அழுகிறாரு. எப்படி எழுதிருக்கு பாருங்க, அழுகிறார். எல்லாரும் சொல்கிறாங்க, இதோ இவ்வளோ பெரிய காரியங்களை செய்த அந்த ஆண்டவர் இவரை உயிரோடு எழுப்பக்கூடாதா கேட்குறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ஆண்டவர் அதெல்லாம் குறித்து ஒன்றுமே சொல்லாமல் ஆவியிலே கலங்கி அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, சொல்லி கல்லை எடுத்து போடுங்கிறாரு. உடனே இந்த சகோதரிகள் சொல்கிறாங்க, ஆண்டவரே 4 நாளாயிட்ட ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை நாளுமே தடுக்கிறாங்க. இயேசு செய்ய அற்புதத்தை தடுக்கிறாங்க தன்னுடைய வார்த்தையினாலே. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் இதுவரைக்கும் உன்ட்ட சொன்னனே மரியாளே மார்த்தாலே, தேவனுடைய மகிமையை நீ விசுவாசித்தால், நீ ஆண்டவரை நம்பினால், ஆண்டவர் எனக்கு அற்புதமான அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார், நான் அவருக்காக வாழ்வேன், இந்த வாலிபத்தை நான் அவருக்காய் பயன்படுத்தி விடுவேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போது உமக்காய். இதெல்லாம் என்னோட வாயில பாடலாக போயிடக்கூடாது ஆண்டவரே, அது வாழ்க்கையாக மாறணும் ஆண்டவரே. இப்படி நம்முடைய இருதயத்தில் நாம் ஆழமாய் அவருடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னேன். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து சின்ன ஜபங்க 2 வரியில் ஜபம் பண்றார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், அந்த 2 நாள் வீட்டில் தங்கியிருந்தார் பாருங்க, அப்பேர் ஜபம் பண்ணிட்டாரு. நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதும் சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. அருமையாக ஆண்டவர் தன் அன்பை எப்படி காட்டுறாரு. ஆண்டவரே, பிதாவே, நான் 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டீங்க ஆண்டவரே, லாசர் உயிரோட எழுப்பிஞ்சு வரதான் போறாரு. சூழ நிற்கும் இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் சொன்னேன் சொல்லிட்டு லாசர்வே வெளியே வாங்குறாரு. சரியா போச்சு, வேற ஒண்ணுமே இல்லைங்க. பெரிய நீண்ட ஜபமோ முழங்கால் இட்டு ஆண்டவரே ஆண்டவரே, எளிமையாய் நேர்மையாய் உண்மையாய் பிதாவை நோக்கி இயேசு ஜெபம் பண்ணி லாசரை உயிரோடு எழுப்பி அவனுடைய கட்டப்பட்டிருந்த அவனுடைய கட்டுகளை தேவன் அவிழ்த்து விட சொல்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தால் கட்டப்படாமல், ஆண்டவரே இந்த மேன்மையான வாழ்க்கையை நான் அனுபவிக்க உதவி செய்யுங்க, என்னோட வாழ்க்கையில் நீங்கள் எது அனுபவித்தாலும் அது கொள்ளத்தக்க இருதயத்தை தாங்க ஆண்டவரே, சோனு போகாது இருக்கிற ஒரு ஆவியை தாரும். இப்படியெல்லாம் நாம் கேட்கும்போது நம்முடைய இருதயம் உற்சாகம் அடைங்க. இந்த பைபிளோட மொத்த செய்தி பழைய இதில் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அன்பின் செய்தி வரும். பைபிள் வேத புஸ்தகம், பைபிள் எல்லாவற்றுக்கும் தலைப்பாய் இந்த வேத புஸ்தகத்தோட செய்தியே இது அன்பின் செய்தி. ஆண்டவரே, இந்த அன்பின் ஆண்டவரை, அன்பின் ஆண்டவர் சொல்லுகிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளும் படித்து 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 ஆண்டவரை நான் உண்மையிலேயே நம்முடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் என்னதென்று அறிவிக்கட்டால் அந்த அன்பை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர் முன்பாய் நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய இருதயம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய கட்டுகள் எல்லாம் கழன்று போயிடுங்க. பயமே இருக்காது. சாத்தான் நம்மளை கட்டி வச்சு அவிசுவாசப்பட வைக்கிறான். அதெல்லாம் ஆண்டவரால் முடியுமா? இது முடியுமா? எல்லாமே ஆண்டவரால் முடியும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தையை தாங்க ஆண்டவர் கனம் பண்ணுவார். சகோதரி மரியாள்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, திருமணமே ஆகாத எனக்கு குழந்தை பிறக்குமான்னு தெரியாது, எல்லாம் தெரியாது, ஆனால் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில நான் விசுவாசத்தில் மந்தமாக இடக்கூடாது ஆண்டவரே. எவ்வளவோ சத்தியங்களை நான் கேட்குறேன் ஆண்டவரே. அதை நான் எப்படி கேட்குறேங்கிறத குறித்து ஆண்டவருக்கு ஒரு நாள் கணக்கு சொல்லணும். ஆண்டவரே, என்னை நடத்துகிற ஆசிரியர்கள் நல்லா தான் பேசுனாங்க, என்னை விசுவாசிக்க தூண்டுனாங்க, ஆனால் நான் வெளியில் போனவொடனே என்னோடய விசுவாசத்தை நான் கவுத்து போட்டுடுறேன். அப்படி நான் சொல்லவே கூடாது. ஆண்டவரே, நான் நிமிர்ந்து இருக்க உதவி செய்யுங்க, விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க, எந்த சூழ்நிலையும் என்னை அசையக்கூடாது ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர். நம்முடைய இதயத்தில் இப்படி ஆழமாக ஆண்டவரை நம்பவும் தேவன் நமக்கு உதவி செய்வார். கேட்ட நல்ல வார்த்தைக்கு ஆண்டவர் நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பு நிபந்தனை இல்லாததுன்னு கேட்குறோம். ஒரு கண்டிஷன் போட்டாருன்னா அவர் பக்கமே யாருமே போகவே முடியாது. ஆனால் அவருடைய மகிமை எல்லாத்தையும் திறந்து ஒரு கண்டிஷனும் இல்லாமல் நம்மளை ஏற்றுக்கொண்ட தெய்வம் தகப்பன் கிறிஸ்து. பவுல் அதை புரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை புரிந்து கொண்டார். அவர் புரிந்து கொண்ட போது அவர் என்ன செஞ்சார்னா, அவர் வச்சிருந்த எல்லா மெரிட்டையும் விட்டுட்டார்.
ஏன் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டாக்கா, அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டாக்கா, இப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு மனுஷனை குற்றப்படுத்த முடியாதபடிக்கு நீதிமானாக இருந்தீங்களே, உங்களோட எல்லாமே குப்பை அழுக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னா, கிறிஸ்துவோட அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்லுவார். அது மாத்திரம்தான் என்னை இது எல்லாத்தையும் இழக்க செஞ்சுது, எல்லாத்தையும் வெறுக்க செஞ்சுது, அது மாத்திரம் பெருசாக நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்பொழுதும் ஆண்டவர் அவருடைய அன்பை நாம் பார்க்கும்படிக்கு தான் தேவன் நம்மை தொடர்ந்து அப்படி நடத்துகிறார். போன வாரம் நம்ம ஒரு சில வார்த்தையை கேட்டோம். பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை தர உன் பிதா உன்மேல் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். பிதா நம்ம மேலே எல்லாம் பிரியமாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்ல தான் கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். இது ஒன்று மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. அங்கே ஏதோ தோட்டத்தில் ஆதாம வியாபாரி வருத்தப்பட்டு அங்கே சுடரொளி பட்டயத்தினால் அப்படி காக்கப்பட்டிருந்ததை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் யார் அதை திருப்பி கொடுக்க முடியும்னா மனுஷகுமார் நாயகி கிறிஸ்து மாத்திரம் கொடுக்க முடியும். ஒருவேளை தேவ தூதர் நான் சார்பாய் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா பிதாவை காண்பித்திருக்க முடியாது. சரியான நபர் அவர் மாத்திரம்தான். அவர் தான் நமக்காய் நம்முடைய பாவத்துக்காய் வந்து பூமியிலே வந்தார். அந்த அன்பை நம்ம புரிஞ்சிக்கும்படி தேவன் தொடர்ந்து நம்ம நெருக்கி ஏவுறாங்க. அது வெளியில் இல்லை, உள்ள விசுவாசம் பாதையில் நம்ம கேட்டது போல் எபேசியரில் ஒரு வார்த்தை இருக்குது, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று புரிந்து கொள்ள அப்படி வல்லவராய் வளரணும். அது மாத்திரம்தான் கிறிஸ்துவோட வளர்ச்சி. கிறிஸ்து போல ஒரு மனுஷன் வளர்றான் அப்படின்னாக்கா அவருடைய அன்பை புரிந்து கொள்ள. நமக்கு விசுவாசம் ஒன்று துவக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதோட பேஸ், அதோட புள்ளி எங்கே இருக்குன்னா, அந்த விசுவாசம் நமக்கு ஏன் கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர் அப்படின்னா, தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை புரிந்து கொள்ள தான். வேறு எதுவுமே இல்லை. நான் விசுவாசிச்சு இங்கே போவேன் அங்கே போவேன் அது செய்வேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்மேல் அவர் வைத்திருக்கிறாரு அன்பு. நான் எப்படி இருந்தேன், அவர் எப்படிப்பட்டவர், என்மேல் அவர் அன்பு வைக்க என்ன நான் கொடுத்து வச்சிருக்கிறார், அதை நான் புரிந்து கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்டதான் விசுவாசம். அதை ஆண்டவர் எக்ஸ்டாப்ளிஷ் அப்படி பண்ணி அவருடைய மகிமையை நமக்குள்ளே காட்ட விரும்புகிறார், நமக்குள்ளே தங்கி இருக்க விரும்புகிறார், அவர் நம்மிலே மகிமைப்பட விரும்புகிறார். அதை புரிந்து கொள்ள தான் தேவன் அப்படி தொடர்ந்து நம்மை நேசிக்கிறார். அப்படிதான் கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பாருங்க அப்படின்னு வேதம் ஃபுல்லாக அப்படிதான் இருக்கு. கேட்டது போல இது அன்பின் சத்தியம், அன்பின் கயிறினால் கட்டி இழுக்கிறார் ஆண்டவர். இப்போ நம்ம சபை கூடி ஒரு சபையாய் கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா அதில் யார் மகிமைப்படணும் அப்படின்னா தலையாகிய கிறிஸ்து. இது ஒரு தலைவர் இருக்கிறார், சபைக்காய் தன்னை ஒப்பு கொடுத்த ஒருவர் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு இருதயத்தையும் அப்படி ஆழ பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த விதத்தில் வளர்ந்து வர்றான் அப்படின்னு பார்க்க விரும்புகிறாங்க. அப்படி பார்த்து நம்மளுக்கு விசுவாசத்தை ஆண்டவர் அப்படி தூண்டி விட்டு ஒரு சில சாட்சிகளையும் ஒரு சில தேவ மனிதர்களையும் நமக்கு முன்பாய் அப்படி நடந்து ஆண்டவர் கொண்டு போகிறாங்க. அதை புரிந்து கொள்ளும்படி ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலன் பவுல் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பிற்பகுதியில நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்க என்னன்னா பந்தயத்தை குறித்து ஒரு ஸ்போர்ட்ஸை குறித்து போட்டிருக்கு, ஒரு கிரீடத்தை குறித்து போட்டிருக்கு. அப்போஸ்தலன் பவுல் நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இச்சை அடக்கமா இருங்க, அழிவில்லாததை நோக்கி இல்லை, அழிஞ்சு போறதை நோக்கி இல்லை, அழிவில்லாத நோக்கி அப்படி போகும்படிக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நம்மை ஞாபகப்படுத்துறாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு பவுல் அப்போஸ்தலன் நம்மை பார்த்து சொல்றாங்க. நம்ம என்னதான் பெற்றுக்கொள்ள போறோம்? கிரீடத்தையா இல்லை வேற ஏதோ காரியத்தையா? கிறிஸ்து இயேசு ஆண்டவர் நான் தர்றேன்னு சொன்னதை தான் நான் பெற்றுக்கொள்ள போறோம். நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் எனக்கு உணர்ச்சியா அப்படி உணர்த்துறாங்க ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கொடுக்குறாங்க. எவ்வளோ வாக்குகள் இருக்கு, எவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருக்கு, எல்லாம் நமக்கு உள்ளது தான். நமக்கு சொந்தமான அவரோட பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அதை கிளைம் பண்ண ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். எல்லா வாக்கு தத்தமும் அப்படியே ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படி நான் அதை எடுத்துக்கலாம் அப்படின்லாம் இல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு டெடிகேஷன் இருக்கு. மனுஷன் செய்யக்கூடிய ஒரு சதவீதம் ஒன்று இருக்கு. இப்போ கேட்டோம், லாசரு ஆண்டவர் தங்கியிருந்தாங்க. நாரி இருக்கே ஆண்டவரேன்னு ஒரு மனுஷன் சொல்லணும். திராட்சை ரசம் இல்லையே ஆண்டவரேன்னு ஒரு மனுஷன் சொல்லணும்.
ஆண்டவர் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணுற அற்புதம் செய்யவும். அது வந்து தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்கிற எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீங்கள் தான் பாத்திரர் அப்படின்னு சொல்லும்படிக்கு, இது மனுஷனால் செய்ய முடியாதபடிக்கு ஒரு லாஸ்ட்டு ஒரு எண்டு வரைக்கும் போகிற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டது போல், அது புது வாழ்வாக இருக்கணும், அது புது சிருஷ்டியாக இருக்கணும், பழசெல்லாம் ஒழிஞ்சு போகணும், அது உள்ளே இருந்து ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க. போட்டு கலக்கக்கூடாது. தேவன் அப்படித்தான் நம்மை பயன்படுத்த விரும்புகிறாங்க. அப்படி கல்லை நவுத்தும்படி நம்மை பயன்படுத்துகிறாங்க. உயிர் கொண்டு வர்றது தேவனுடைய கையில் இருக்கு. கல்லை நறுத்தினாலும் நாருமே ஆண்டவரேங்கிறதா மனுஷனுடைய காரியங்கள். ஆனால் தேவன் உயிரை அப்படியே சந்தோஷமாக அப்படி கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் விசுவாச பாதை. ஆண்டவர் நம்ம மேல் அப்படிதான் அன்பாக எப்போது இருந்து அவருடைய சுவாபத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு நடத்த விரும்புகிறாங்க. நித்திய ஜீவனை அனுப்பேன் என்பதே அவர் பண்ண வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம், தொடர்ந்து இப்போ கூட கேட்டோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்து இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்தியம். அறிவதுன்னா என்ன? அவருடைய சுபாவத்தை தெரிந்து கொள்வது, அவருடைய மனசை புரிந்து கொள்வது. இது மாத்திரம்தான். அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறது, நான் மேலே அன்பாக இருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் பூமிக்கு வந்தேன். என் மனசு அப்படி தான் இருக்குது, உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. யோவானில் கேட்டோம், கடைசி நாளில் எழுப்பது பிதாவை எனக்கு கொடுத்த ஒரு சித்தமாக இருக்குது, நீங்கள் அருளை பெற்றவர்கள், நான் விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க வரல, நான் கூலியால் இல்லை, ஜீவனையும் உங்களுக்காக தர்றேன். இவ்வளோ வாக்குகளை நமக்கு தைரியப்படுத்தும்படிக்கு, சந்தோஷப்படுத்தும்படிக்கு இன்றைக்கும் உன் மேலே அன்பாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்ல தான் வந்தாங்க. அதை புரிந்து கொண்டவர்களாய் அவருடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்த விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 13:11 ஒரு வார்த்தை இருக்குது, அதை காட்டுட்டு நான் உட்காரேன். இப்போ நம்ம கேட்டோம் அந்த வார்த்தை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவர் பூமியிலிருந்து அப்படி வானத்துக்கு ஏறெடுக்கும் போது என்னுடைய சமாதானத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. என்னுடைய சமாதானம் அப்படின்னா, அந்த பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் சமாதானம் உண்டு பண்ணவே முடியாது. அது நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததாக இருந்துச்சு. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து நம்மளே அன்பு கூர்ந்ததனால் நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து சிலுவையிலே வந்து உடைச்சி போட்டாங்க. அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் முன்குறித்து எல்லா பாவத்தையும் கிறிஸ்து சுமந்து தீர்த்ததினால் அந்த பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இடையே இருந்த திரைச்சலை 2 ஆண்டவர் கிழிச்சிட்டாங்க. சாத்தானுக்கு ஒரு வல்லமை இல்லாதபடிக்கு நாம் தைரியமாய் தாய் தூக்கும்படிக்கு ஒரு சில காரியத்தை ஆண்டவர் தலை குனிந்து ஏற்றுக்கொண்டார். எனக்காய் மரித்த கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய அன்பு தொடர்ந்து நம்ம நெருக்கி ஏவுதா. இது மாத்திரம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நல்லபடியாக நம்ம நடத்தும், பத்திரப்படுத்தும். இல்லைன்னா நம்ம எல்லாரையும் தொலைச்சி போட்டு தான் உட்காந்துருக்கோம். நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அந்த நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்ன கிறிஸ்துவை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அந்த கிறிஸ்துக்குள்ளே என்ன இருக்குன்னா அவருடைய சுபாவத்துக்குள்ளே இருக்குது. அந்த சுபாவத்தோட ஒரு டீப் என்னன்னா, நம்ம மேல் வைத்தார அன்பு, ஒரு நிபந்தனை இல்லாத அன்பு. அதுதான் நீங்களும் அப்படியே செய்யுங்கன்னு தான் ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. தேவன் அதில் அதை மாத்திரம் தான் நம்மகிட்ட விரும்புகிறாங்க. வேறு எதுவுமே ஆண்டவர் நம்ம செய்கிற அந்த செயல் இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய கோல், நம்மளுடைய விருப்பம், வாஞ்சை, அதை தான் ஆண்டவர் பார்க்குறாங்க. சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாக ஏக சிந்தையாக இருங்கள், சமாதானமாக இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு இருப்பார். ஒரு அன்புக்கு ஒருத்தர் காரணமாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் அன்புக்கு, கிறிஸ்துவோட அன்பு நமக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் ஒருத்தர் இருக்கிறார். முகாந்திரம் ஒன்று இருக்கு, அது கிறிஸ்து இயேசு. அவர் தான் வந்தார், என்னை பார்த்து வந்தார், நம்மை பார்த்து வந்தார். தொடர்ந்து அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவும்படிக்கு நம்ம ஒவ்வொருவராய் அதை புரிந்து கொண்டு அதை வல்லவர்களாய் மாறும்படிக்கு எபேசியர் நம்ம எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு
அவருடைய அன்புக்கு நேராக எந்த மனுஷன் தலை தூக்க முடியும்? ஒன்றுமே இல்லை. நம்முடைய முழங்கால் யாவும் அப்படி முடங்கும்படிக்கு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வண்ணமாய் பலப்பட, வெளியில் இல்லை, உள்ளதான் காட்ட முடியாது, ஆனால் அனுபவிச்சு வாழ முடியும், வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை காட்ட முடியும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நம்முடைய இருதயத்திலே நாம் விசுவாசித்து கிறிஸ்து நம்ம இருதயத்திலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி, ஒரு வேர் இருக்குது, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, ஒரு ஆழமாய் ஒன்று இருக்குது, அது மறைக்கப்பட்டிருக்கு, அதை அறிந்து கொள்ள. அப்படிதான் அங்கே பேசுகிறாங்க அப்போஸ்தலர். வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் புடுங்கினா வந்துடக்கூடாது. போன வாரத்துலேருந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம், மணல் மேல் கட்டப்பட்ட வீடு சீக்கிரமாக கட்டி முடிச்சிடலாம். அது நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. நோண்ட மணல் தான், அது மேலே கட்டினா அப்படி குமிச்சு கட்டிடுவாங்க, சின்ன பிள்ளைங்க பீச்சில் கட்டுறது போல. போகும்போது சும்மா இப்படி காலால் தட்டி விட்டா விழுந்துடும், கையால் தட்டி விட்டா விழுந்துடும். ஆனால் கற்பாறையில் நோண்ட வேண்டியதுக்கு ஒரு டெடிகேஷன் ஒன்று இருக்குது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது, ஒரு இழப்பு ஒன்று இருக்குது. அது ரட்சிக்கப்படுறவர்களுக்கு புரியும். அப்படிதான் வேதம் சொல்லுது. அது சிலுவை உபதேசமாக இருக்குது. அது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது. என்ன இவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு வீடு எழுப்பி பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் அதோட ஃபவுண்டேஷன் நோண்டி கிடக்கும் போது பார்த்தா கொலாப்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும், குழியாக இருக்கும், கம்பி இருக்கும், காரியங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு 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 ஆழம் இருக்குது, அதில் ஒரு காரியங்கள் இருக்குது. பேதுருவைக்கு நோக்கி ஆண்டவர் அப்படி தான், என் மேலே அன்பாக இருக்குன்னு ஆண்டவர் கேட்டுகிட்டே வராங்க. என் மேலே அன்பாக இருந்து என்னுடைய சித்தம் செய்ய வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்றப்படும். இஷ்டமில்லாத ஒருத்தன் நடத்துவான், உனக்கு இப்படிலாம் நடக்கும், கடைசியில் நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் அறிஞ்சு பேதுருவை குறித்து நிறையா வெளிப்பாடை ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் நம்ம இன்னும் என்ன செய்கிறோம்னா, இவங்காரியம் என்ன ஆண்டவரே, அவங்காரியம் என்ன ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்டுட்டு இல்லை. தேவனுடைய அன்பு ஒரு இருதயத்தில் ஊற்றப்பட்டால் அது ஆண்டவரை நோக்கி தான். அப்போஸ்தலன் பவுல் தான் நமக்கு மாடல், கிறிஸ்து தான் மாதிரி. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்து தான் மாதிரி. அடுத்தது அப்போஸ்தலன் பவுல் என்னை பாருங்க அப்படின்னு சொன்னது 2 பேர். அதில் ஃபாலோ பண்ண முடிக்கு தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துகிறார். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத, எனக்கு அறிவில்லை, அதை புரிந்து கொள்ள எனக்கு அறிவு கிடையாது, அறிவு கெட்டாத அந்த அன்பை புரிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறணும். இது மாத்திரம்தான் கிறிஸ்துவனுடைய ஒரு பூரண வளர்ச்சி, வேற எதுவுமே இல்லை. அதுக்கு தான் நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும். ஆண்டவருடைய சகல பரிபூர்ணம்னா ஏதோ அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அல்ல, அவர் கொடுக்குற திவ்ய சுபாவங்கள், அவருடைய குணம், அவருடைய மனசு. கிறிஸ்து இயேசு இருந்தால் இப்போ என்ன நடத்துப்பாங்க, இதை எப்படி டீல் பண்ணுவாங்க, இதை எப்படி பார்ப்பாங்க, இவங்கள்ட்ட எப்படி அன்பு கூறுவாங்க. அன்பு சகல பாவத்தையும் மறைக்கும், மூடும், நம்பும், சகிக்கும், எவ்வளோ காரியங்கள் இருக்குது. அந்த அன்பு இல்லைன்னா சும்மா சவுண்டு தான் வரும், வேற விஷயம் இருக்காதுன்னு வேதத்தில் இருக்கு. பயங்கரமாக இருக்கும், அப்படியே பெரிய படபடமாக ஒரு சில காரியங்கள் இருக்கும், உள்ள அன்பே இருக்காது, சும்மா உதட்ட அளவில். கண்ணை பார்த்து கூட நிறைய பேச முடியாது. மனுஷனுடைய அன்பு எல்லாம் வீழ்ச்சி விட்ட அன்பு, விழுந்து போன அன்பு. நல்லது செஞ்சால் சிரிப்பாங்க, கெட்டது செஞ்சால் அழுவாங்க, அவ்வளோதான். ஆனால் தேவன் தன்னை அப்படி காட்ட வந்தது என்னன்னாக்கா, நம்மோடு கூட ஆண்டவர் அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளும்படிக்கு நம்மை கூட்டி சேர்க்க வந்திருக்கிறார். கேட்டவங்க எருசலேமை பார்த்து ஆண்டவர் அழுகுறாங்க. கோழி தன் குஞ்சுகளை சேர்க்க மனதாக இருக்கிற போல எத்தனையோ தரம் மனதாக இருந்தாங்க அப்படின்னு முடிக்கல. உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொன்னார். என்னை அறிய நான் நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னேன். எப்போ என்னை அறிஞ்சாதான் நீங்கள் அது கிடைக்கும், ஆனால் அதை அறிய உங்கள் மனசு இல்லை. அது எப்போ சொல்லுங்க, யூதர்கள் எல்லாரும் அவர்கிட்ட தர்க்கம் பண்ணதுன்னா எனக்கு அது தெரியும், இது தெரியும், நீ யாருன்னு கேட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தா ஒரு பதில் என்னன்னா, என்னை மட்டும் தெரிஞ்சாக்க பாக்கியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா போல, நான் தான் எல்லாத்தையும் நிறைவேற்ற வந்த கிறிஸ்து. சம்மந்தமே இல்லாத சமரியா பெண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிதான் நம்ம அந்த கூட்டத்தோடு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், ஆண்டவரோட அன்பை புரிந்து கொள்ள அப்படி ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்படி சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கிறார். இது ஏதோ நினைச்சதுன்னா டப்புன்னு நடக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. இது ஒரு அனுக்கிரகம். இதுவே ரட்சணைனால் இதுவே அனுக்கிரகம் காலம் அப்படிங்கிறது போல இது அப்படி ஆவியினால் உணர்த்தப்படுது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அதனால் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவரை இதை கண்டுபிடிப்பாங்க. அவருடைய அன்பை உண்மையிலே கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் தான் இந்த சபை கொடுத்தல் நமக்கு. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்து நாமம் மையப்படும்படிக்கு நம்மை நடத்துவார் என்று நம்பிக்கை இருக்கிறாங்க.